सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। आंजनेय स्वामी की जय। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। गोपिका जीवन स्मरण गोविंद गोविंद जय जानिकांत स्मरण जय जय राम राम। हर नम पार्वती पति हर महादेवा। सिद्धि विनायक स्वामी की जय। आंजनेय स्वामी की जय। सद्गुरु महाराज की जय। सकल साधुमल्लि की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यास अम्बरीश शौनक भीष्म दाल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिवान् परम भागवतान् स्मरामि। ஸ்ரீபதியான சீதாராமுடைய பூர்ண அனுகிரக விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் ஸ்ரீமத் பாகவதத்தில் நாம் நாரதர் வியாசருக்கு அவருடைய மன தெளிவை கொடுக்கிறார் தன் உபதேசத்தின் மூலமாக. கிளன்னா குறைய இருக்கிறதுன்னு அர்த்தம். அகில அப்படின்னா பூர்ணத்துவம். அந்த பூர்ணத்துவம் அற்ற நிலையில் இருந்தாராம் வியாசாச்சாரியார். அப்படியேப்பட்ட உபனிஷத்துக்களுடைய சாரமாக பிரம்மசூத்திரத்தை பாஷ்யம் பண்ணியும் 17 புராணங்களும் எழுதியும் 5வது வேதமாக மகாபாரதத்தை எழுதியும் அவருடைய மனதில் நிம்மதி இல்லாமல் இருந்தது. அந்த சமயத்தில் என்ன காரணம் என்று தெரியவில்லை. அதில் சொல்லக்கூடிய தர்மங்களை எல்லாம் அனுஷ்டித்தும் இருக்கிறார். பிராக்டிக்கலாக அனுஷ்டித்தும் இருக்கிறார் வியாசாச்சாரியார். குருமாருடைய கட்டளையும் அனுசரித்திருக்கிறார். மக்களுடைய நன்மையை விரும்பி அவதரித்தவர் வியாசாச்சாரியார். பகவானே வியாச அவதாரமாக வந்து சாதுர்வர்ணியம் 4 வர்ணங்களுக்கும் உள்ளவர்களுக்கும் க்ஷேமத்தை உண்டாக்கவே அவர்களுக்கு தர்மங்களை எடுத்துரைத்தார். புராணங்கள் மூலமாக, இதிகாசத்தின் மூலமாக, மகாபாரதம் என்ற இதிகாசத்தின் மூலமாக. ஸ்திரீ சூத்திரர்கள், திஜபந்துக்கள், பதிதர்களாக போனவர்களுக்கு கூட தர்மத்தை கடைபிடித்து அவர்களும் உய்ய வேண்டும் என்ற பரந்த மனநோக்கத்தோடு இத்தனை புராணங்கள் எழுதியும் இதிகாசம் எழுதியும் மனதில் நிம்மதி இல்லாமல் இருந்தபோது, அப்பொழுது இந்த தர்மங்களை எல்லாம் கலியுகத்தில் கடைபிடிக்க மாட்டார்கள், கடைபிடிக்கவும் முடியாது. அதனால் நேரடியாக பகவத் குணானுபவங்களை சொல்லுங்கள், பகவானிடத்தில் இந்த மக்களை ஒப்படைத்து விடுங்கள் என்று நாரதர் உபதேசித்தார். அந்த பகவானுடைய நாமங்களையோ தெரிந்தோ தெரியாமலையோ பகவானுடைய நாமத்தையோ பகவானுடைய புகழையோ அவர்கள் காதில் பட்டுவிட்டாலே உடனே அவர்கள் ஜகத் பவித்ரம், உலகமே பரிசுத்தம் அடைந்து விடுமே, எல்லாரும் பாவனமாகி எல்லாரும் மோட்சத்தை அடைவார்களே, அதனால் பகவத் குணானுபவங்களை விஸ்தாரமாக வர்ணியுங்கள் என்று நாரதர் கட்டளையிட்டார். அதற்கு உதாரணமாக தன்னுடைய முன்கதையை சொல்கிறார். நாரதர் முன் ஜென்மத்தில் ஒரு அகம் புராதீத பவே அபவம் முனே தாஸ்யாஸ்து கஸ்யாஸ்சன வேதவாதினாம் நிரூபிதோ பாலக ஏவ யோகினாம் சுஸ்ரூஷனே பிராவருஷி நிர்விவிக்ஷதாம் தே மைய பேத அகில சாபல அர்ப்பகே தாந்தே அதிருத கிரீடனகே அனுவர்த்தினி சகுரு கிருபாம் யத்யபி துல்லிய தர்ஷனாக சுசூஷமானே முனியோ அல்பபாஷினி. சாதுர்மாசிய சங்கல்பம் செய்து கொண்டு சந்நியாசிகள் ஒரு கிராமத்தில் தங்க வந்திருந்தார்கள். அந்த கிராமத்தில் வீடு கொட்டி பெருக்கி 10 பாத்திரம் தேய்த்து வீட்டு வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரினுடைய பிள்ளையாக பிறந்தவர் நாரதர். முன் ஜென்மத்தில் நாரதர் ஒரு வேலைக்காரனுடைய பிள்ளையாக இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு மடத்தை ஏற்பாடு செய்து அந்த சாதுர்மாசிய விரதம் சங்கல்பம் செய்து கொண்டு வந்திருந்த சன்னியாசிகளுக்கு பணிவிடை செய்ய ஏவப்பட்டால் அந்த ஊர் தலைவர்களெல்லாம் ஏவினார்கள். இந்த நாரதருடைய தாயை ஏவினார்கள். அவள் பணிவிடை செய்து வந்தால் அவர்களுக்கு சமைச்சு போகிறது, அவருடைய பாத்திரங்கள்லாம் துளக்கி சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் அவள் பணிவிடையாக செய்து கொண்டிருந்தாள். வீடு தெளிப்பா, வீடு பெருக்குவா, அந்த மடத்தை பெருக்குவா, சுத்தம் பண்ணுவா, கோலம் போடுவா, பாத்திரத்தெல்லாம் தொலைக்கி வைப்பா, 10 பாத்திரம் தேய்ப்பா, அவர்களுடைய வஸ்திரங்களை எல்லாம் துவைத்து கொடுப்பாள். இது மாதிரி வேலைகளை செய்து கொண்டிருந்தாள். 5 வயசு பையனாக இருந்தார். அந்த வேலைக்காரனுடைய மகனாகிய நாரதர் 5 வயசு பையனாக இருந்தார். அப்போ வேலைக்காரனுடைய இன்னும் நாரதராக மாறல.
வேலைக்காரனுடைய பிள்ளையாக இருந்தபோது அப்போது அந்த மகான்கள்லாம் மடத்தை விட்டு வெளியே வரும்போது நாராயணா நாராயணன் பகவன் நாமா சொல்லிட்டு வந்ததில் பிரதம கடாட்சம் வந்து அந்த பையன் மேலே தான் விழுமா, நாரதர் மேலே தான் விழுமா. 5 வயசு பையன் வாசலில் உட்காந்து நிற்பானா, அவன் மேலே தான் பிரதம கடாட்சம், அந்த மகான்கள் சன்னியாசிகளுடைய கடாட்சம் அந்த பையன் மேலே விழுமா. விழுந்த உடனே அவன் உட்காந்து நிற்பானா, மக்கு அது போல் உட்காந்துருக்கக்கூடாதுரா, மகான்கள் வந்தால் எழுந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம். எழுந்து நமஸ்கரித்தானோ தாந்தே. அப்புறமா சில விளையாட்டு பொருட்கள்லாம் வச்சு மண்ணெல்லாம் களிமண்லாம் வச்சுன்னு விளையாடின்னு இருந்தாராம். அந்த விளையாட்டு சாமான்லாம் அந்த களிமண்லேயே பல விதமான சொப்பு சாமான்லாம் செய்வாங்க இல்லையா, அதெல்லாம் வச்சு விளையாடின்னு இருந்திருக்காரு 5 வயசு பையன். அப்படி விளையாடின்னு இருந்திருக்கும்போது இதெல்லாம் தூக்கி எறி, மகான்கள் வந்தாங்கன்னா கை கூப்பி நிற்கணும், புரியுதா அப்படின்னு அம்மா சொல்லி கொடுத்தாங்களாம். தாந்தே அத்திரதற்கு இடனகே. அதுக்கப்புறமா மகான்கள் போகிறாங்கன்னா அவங்க பின்னாடியே போ, அவங்களுக்கு ஏதாவது உங்களை பேசுவாங்க அப்படின்னு அம்மா சொல்கிறாளாம். அதே மாதிரி அணுவர்த்தினி, மகான்கள் போகும்பொழுது பின்னாடியே போகிறது, அவர்கள் ஏதாவது பேசும்போது அதெல்லாம் காதல் விழுமா. இது அக்ஞான சுக்கிரதின்னு பேர், தெரியாமல் புண்ணியத்தை சேர்த்துக்கிறது. மகான்கள் பின்தொடர்ந்து போனாலே போதும், வேறு ஒன்றும் பெருசாக செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. மகான்கள் கூட வாசம் பண்ணாலே போதும். மகான்கள் வீட்டு வாசலில் சும்மா உட்காந்துருந்தால் கூட போதும், அந்த சாநித்தியம் நமக்கு அவர்களுக்கு வர வேண்டிய லாபம் கூட நமக்கு திரும்பி வந்துடும், நம்மளுக்கு உத்தரமாகும். நம்மளுக்கு அங்கே தேவதைகள்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க இல்லையா, நதி தேவதைகள், எல்லா தேவர்களும் வந்து மகான்கள் இருக்கிற இடத்துல, சாநித்தியமாக இருக்கிற இடத்துல அவர்கள் வந்துட்டு போயிட்டு, ரிஷிகள்லாம் வந்து சூட்சம சரீரத்தோடு வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த இடத்துல நம்ம வாசலில் உட்காந்துட்டா கூட அவர்கள், அந்த தேவதைகள், அந்த ரிஷிகள், அந்த அந்த தெய்வீகமானவர்கள்லாம் வந்துட்டு போயின்னு இருக்கிறதுனால அவருடைய சாநித்தியம் நம்ம மேலே படுமா. அதனால் மகான்கள் வீட்டு வாசலில் காவல் இருந்தால் கூட பாக்கியம்தான். அப்படி நாரதர் வந்து 5 வயசு குழந்தையாக இருக்கும்போது அந்த மகான்களுக்கு சேவை செய்து கொண்டு அவர்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டுன்னு அவர்களை அனுவர்த்திண்டு அவர்கள் போகும்போது பின்னாடி போயின்னு வந்துன்னு அவர்களுக்கு சொல்கிற இட்ட வேலையெல்லாம் செய்து கொண்டு இருந்தாராம் நாரதர். அணுவர்த்தினி சுஷ்ரூஷமானே, அணுவர்த்தினி சுஷ்ரூஷமானே, அவர்களுக்கு சுஷ்ரூஷை செய்து கொண்டிருந்தார். அவர் சுஷ்ரூஷை அப்படின்னா அவர்கள் சொல்வதை கேட்டு கொண்டிருந்தார். அவர்கள் எது சொன்னாலும் இவர் கேட்பார், இவர் கேட்டு அதன்படி செய்வார். சக்ரு கிருபாம் எத்யபி துல்லிய தர்ஷனாக. அதாவது ஒரு தடவை அவரிடத்துல பார்த்து, இவன் நம்மளே பின்தொடர்றான், நம்மளே ஃபாலோ பண்ணுறான், நம்ம பேச்செல்லாம் கேட்குறான், நம்ம இட்ட வேலையெல்லாம் செய்கிறான், நல்ல பையனாக இருக்கானே, சமத்து பையனாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டாரலாம். ஆனால் அதனால் கிருபா வரலையாம். எல்லாரிடத்துலையும் சமபாவனை கொண்டவர்கள் சன்னியாசிகள். அதனால் இந்த குழந்தையும் வேலைக்காரருடைய பிள்ளையாக இருக்கிறான். நம்ம பிராமணர்கள் இவனிடத்தில் கிருபா காட்டக்கூடாது அப்படின்னு நினைக்கலையாம். ஜாதி அபிமானம் கிடையாது. அந்த சன்னியாசிகளுக்கு எல்லாரையும் துல்லிய தர்ஷனாக அப்படின்னு பதம் இருக்குது. அதனால் சொல்கிறேன், இங்கே வந்து துல்லிய தர்ஷிகளாகிய அவர்கள்லாம் வந்து எல்லாரையும் சமமாக பார்க்கறதுனால இந்த குழந்தையினுடைய ஜென்மாவும் கரையேறட்டுன்னு மனசில் நினச்சாங்களாம். அதான் இங்கே சொல்கிற கிருபாம் சக்ரு கிருபாம் எத்யபி துல்லிய தர்ஷனாக சுஷ்ரூஷமேனு முனியோ அல்ப பாஷினி. சரியாக பேச வராத சின்ன வயசு பையன் நாரதர். 5 வயசுன்னு நான் சொன்னேன் சும்மா குறிப்பாக, ஆனால் அதை விட சின்ன வயசாக இருந்திருக்கார் போல இருக்கு. அல்ப மழலை சொல் மாறாத குழந்தையாக இருந்திருக்கிறார். அப்படியேப்பட்ட ரொம்ப சின்ன பையனாக இருந்திருக்கிறார். அப்படியேப்பட்ட அல்ப பாஷினி. அப்போ அவர்கள் கிருபை பண்ணதுனால என்ன ஆச்சுன்னா, சரி இந்த குழந்தை வந்து நம்மளுடைய பின்தொடர்றான், நம்ம சொல்கிற கதைகள்லாம் கேட்டு ஆனந்தப்படுறான், சரி நம்ம சொல்கிற பேச்சையும் கேட்குறான், இட்ட வேலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். அப்போது இதெல்லாம் யார் தூண்டுதல்னால்னா, வேலைக்காரியாக இருக்கிற தன் தாயினுடைய தூண்டுதல்னால. ஒரு தாயானவள் குழந்தைகளை மகான்களிடத்தில் ஒப்படைக்கணும், மகான்களுக்கு சேவை செய்ய தூண்டணுமா. தூண்டினால் அந்த குழந்தை சிறப்பாக வளரும். மகான்களை கண்களையே காட்டாமல் பௌதிகமான படிப்புகளை ஊட்டிவிட்டு, பௌதிகமான பொருள்களாகிய இந்த செல்ஃபோன் கொடுக்கறது, டிவி பார்க்குறது, இது மாதிரி விஷயங்களை ஊட்டி விட்டால் குழந்தைகள் எப்படி நல்லா வளரும் சொல்ல பார்க்கலாம். அந்த குழந்தைகளை குருகுலத்தில் விடணும். குருகுலத்தில் விட்டு மகான்களுடைய சேவையில் வந்து
அந்த குழந்தைகளை ஈடுபடுத்தினா அந்த குழந்தைகள் நாரதர் போல சிறப்பான குழந்தையாக வளரும். அதனால் தன்னுடைய வாழ்க்கை தான். நாலு வீட்டில் 10 பாத்திரம் தேய்ச்சி எப்படி வைத்த கழுவ வேண்டியதாக இருக்குது. நம்ம குழந்தையுடைய வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி தான் மகான்கள் இடத்துல ஏவி விட்டாலாம், பணிவிடை செய்ய ஏவினாலாம் தாயானவள். அப்போ நாரதர் என்ன பண்ணுறார், அவர்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். அவர்கள் எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடிய அவர்கள் இந்த குழந்தை இடத்துல அதிகமாக பிரீதி உண்டாயிடுது. எல்லாரையும் சமமாக பாவிக்கிறதுனால கிருபை உண்டாயிடுச்சு இந்த குழந்தை இடத்துல. கிருபை உண்டாடின உடனே என்ன பண்ணான்னா, உச்சிஷ்டலேபான் அனுமோதி தத்வஜை சக்ரஸ்வ புஞ்சே ததா அபாஸ்த கில்பிஷ. அப்போ அவர்கள் சாப்பிட்ட உணவில் கொஞ்சம் கொடுத்தாங்களாம், இந்தா நீ கொஞ்சம் சாப்பிடுன்னு கொடுத்தாங்களாம். அனுமோதி தத்வஜை, நாம் எப்பவுமே மகான்கள் சாப்பிடும்போது அது பவித்திரமானதாக இருந்தாலும் பகவானுடைய பிரசாதம் மகான்களுடைய பிரசாதம் மகா பிரசாதம். அதனால் மகான்களுடைய உச்சிஷ்டம் கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். அப்படி மகான்கள் சாப்பிட்டாங்க, நிறைய நாமா சொல்கிறாங்க, நிறைய பாராயணங்கள் பண்ணுறாங்க, பாகவத ராமாயணம். அவர்கள் அனைவரதும் பகவத் விஷயத்திலே சிந்தனையில் இருக்காங்கன்னா அவருடைய உச்சிஷ்டம் சாப்பிட்டோம்னா நம்மளுடைய பாபங்கள்லாம் கழுவப்பட்டு நமக்கும் கிருஷ்ண பக்தி உண்டாகுமா. அதனால் அந்த மகான்கள் சாப்பிட்ட சாப்பாடில் உச்சிஷ்டம் மிச்சிருந்த கொஞ்சம் சாப்பாடை குழந்தை நீயே சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாங்களாம். அனுமோதி தத்வஜி, அதான் ஒரு பதம் இருக்குது. மகான்களிடத்துல நம்ம பிடுங்கி சாப்பிடக்கூடாது, அது அநாகரிகம். மகான்களுடைய அனுமதியின் பேரில் நம்மளுக்கு கொடுத்தாங்கன்னா நாம் சாப்பிடலாம். அப்படி சாப்பிட்ட உடனே அவர்களுக்கு லேயராக மண்டியிருந்த கோடிக்கணக்கான ஜென்மங்களில் பாபங்கள் இருக்கு இல்லையா, அந்த கல்மஷங்கள் அத்தனை வாசனைகள் எத்தனை ஜென்மா எடுத்திருக்கோம், அந்த ஜென்மான எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கோம், அந்தந்த ஜீவராசிகளுடைய சுபாவங்கள்லாம் நம்ம வாசனையாக ஏறி இருக்கோம் இல்லையா நம்ம மனசில், அவைகள்லாம் அப்படியே அடித்து தள்ளி கழுவி விட்டதான் அந்த மகான்களுடைய உச்சிஷ்ட பிரசாதம் சாப்பிட்டதுனால. உச்சிஷ்ட லேபான் அனுமோதி தத்வஜை சக்ரத்ம புஞ்சே ததா அபாஸ்த கில்பிஷா. அந்த பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டதாம், அந்த பாவ வாசனைகள் எல்லாம் வாசனையோடு கழுவப்பட்டதாம். மனசில் அந்த கோடிக்கணக்கான ஜென்மங்களில் ஏறி போயிருந்த லேரமண்டி இருக்கிற அத்தனை பாவங்களும் கழுவப்பட்டதாம். மகான்கள் உச்சிஷ்டத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. நல்லா புரிஞ்சிக்கணும். மகான்கள் சாப்பிட்ட உச்சிஷ்டத்தை மட்டும் சாப்பிட்டுட்டான்னா அதுக்கு பிறகு அவன் பக்திக்கு குறைச்சலே இல்லை. உச்சிஷ்ட லேபான் அனுமோதி தத்வச்சை சக்ரஸ்வ புஞ்சே சக்ரஸ்வ ஒரே தடவை தான் சாப்பிட்டாராம். ததா அவாஸ்த கில்பிஷா, அதனால் பாபங்கள்லாம் கழுவப்பட்டதான். ஏவம் பிரவருத்தஸ்ய, மனசு சுத்தமாயிடுச்சு, பாபங்கள் போய்விட்டதுன்னா அதுக்கு அடையாளம் என்ன? என் மனசு சுத்தமாயிடுச்சு, அந்த வாசனையோடு போயிடுச்சுன்னா அதுக்கு அடையாளம் என்ன? ஏவம் பிரவருத்தஸ்ய விசுத்த சேதஸ், தன் மனசு மகானுடைய உச்சிஷ்டத்தினால விசுத்த சேதஸ், மனசு சுத்தமாயிடுத்தான். சுத்தமானதுக்கு அடையாளமாக தத் தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே, அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய பாகவத தர்மத்தில் ருச்சி ஏற்பட்டு விட்டதாம் நாரதருக்கு இங்கே சொல்கிறார். அப்போ ருச்சி ஏற்பட்டதுக்கு அடையாளம் என்னென்னா, தற்ற அன்பகம் கிருஷ்ண கதா பிரகாயதாம், பகவானுடைய கதைகளையே அனைவரதும் அன்றன்றைக்கு பேசக்கூடிய அந்த கதைகளையே தினமும் கேட்டாராம். போய் மனசு சுத்தமான ஹிருதயத்தில் தான் கிருஷ்ண கதையானது பிரகாசிக்குமா, கிருஷ்ண இடத்துல பக்தி ருச்சிக்குமா, கிருஷ்ண இடத்துல ருச்சி உண்டாகுமா, பாகவதம் படிக்கணுன்ற ருச்சி ஏற்படுமா, இல்லைன்னா வராதான். மகான்களிடத்துடைய சேவை செய்யணும், மகானுடைய உச்சிஷ்ட பிரசாதம், மகானுடைய சாநித்தியம், மகான்களுக்கு சுற்றுச்சை பணிவிடை செய்வது, இவைகள் எல்லாம் நம்மளை பவித்திரம் பண்ணிடும். இவரோ ஒரு சூத்திர குலத்தில் பிறந்தவர் தான், ஒரு வேலைக்காரியுடைய மகனாக பிறந்தவர் தான். அவர்களோ பிராமணர்கள், சன்னியாசிகள். ஆனாலும் துல்லிய தர்ஷனாக, இவருக்கும் கிருப சக்ரு கிருபாம் எத்தியபி துல்லிய தர்ஷனாக, துல்லியதர்ஷிகளாகிய அவர்கள் சமத்துவமாக பார்க்குற, அவர்கள் பிராமணன் பார்க்கலையாம், சூத்திரன்னு பார்க்கலையாம், கிருப பண்ணிட்டாங்களாம். கிருப பண்ணதுனால உச்சிஷ்ட லேவான் உச்சிஷ்ட பிரசாதத்தை கொடுத்தாங்களாம். அதனால இவருடைய பாவம் கழுவப்பட்டு, வாசனைகளும் கழுவப்பட்டு, அதுக்கு பிறகு விசுத்த சேதச, மனசு சுத்தமானதுனால அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய பாகவத தர்ம ஏவாத்ம ருச்சி பிரஜாயதே, அவர்கள் அனுஷ்டிக்கக்கூடிய பாகவத தர்மத்தில் ருச்சியானதும் உண்டாகிவிட்டது. அதனால ஒவ்வொரு நாளும் கதை சொல்லும் பொழுது அங்கே காது கொடுத்து ஆனந்தமாக கேட்பார். தத்ர அன்பகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம். வேற என்ன பேசுவாங்க அவங்க?
பரட்டு வேதாந்தத்தையே பேசிகிட்டு இருப்பாங்க, வீண் வம்புகளை ஊர் வம்புகளையா பேசிகிட்டு இருப்பாங்க. அனவரதமும் கிருஷ்ண கதையை தானே பேசி பேசி ஆனந்தப்படுவாங்க. அது பேச பேச இனிக்குமே, அது அவ்வளோ ருச்சிக்குமே, அது அந்த ருச்சியானது ஏற்படுமே. அது மகத் சங்கத்தினால்தான், மகான்கள் வாக்களை கேட்கும் பொழுது தான் அந்த பாகவதம் அவ்வளோ தித்திப்பாக இருக்குமா, அவ்வளோ தேன் போல சுவைக்குமா. அது தத்ர அன்பகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுக்கிரகேன. மகான்களுடைய யாருக்கு அந்த பக்தி பிரகாசிக்கணும்னு அவங்க அனுக்கிரகம் பண்ணுறாங்களோ அவர்களுக்கு தான் அந்த பக்தி பிரகாசிக்கும், கதை கேட்கணுன்ற ஆர்வமே உண்டாகுமா. அவர்கள் அபிமானம் மாத்திரம் போதும். மனசில் நினச்சிட்டான்னா சரி இந்த குழந்தை கிருஷ்ண கதைக்கு வரமாட்டானா அப்படின்னு நினச்சிட்டானா பகவான் உடனே அனுகிரகம் பண்ணிடுவானா. அந்த குழந்தை கிருஷ்ண பக்தனா ஆகிடுமா. அது அனுக்கிரகேன அஸ்ருணவம் மனோகரா. அதனால் மகான்கள் அனுகிரகம் பண்ணதுனால இவருக்கு கேட்கணுன்ற ஆசை உண்டாச்சு. இந்த குழந்தைய பாகவதனா மாற்றணும்னு நினச்சிட்டாங்கன்னா அந்த மகானுடைய சங்கல்பம் எப்படி வீண் போகும்? ஒரு பொழுதும் வீண் போகாதல்லவா. அப்படி நாரதர் பரம பாகவதராக பிரகாசிக்கிறார். அன்பகம் ஒவ்வொரு நாளும் கதைகளை கேட்கிறார். மனசை அபகரிக்கக்கூடிய லீலைகளை கேட்டு மனசை பறிகொடுத்துட்டாராம். தத்ர அன்பகம் கிருஷ்ணகதா பிரகாயதாம் அனுக்கிரகேன அஸ்ருணவம் மனோகரா தா ஸ்ரத்தையா மே அனுபதம் ரிஷுன்பதா. இத்தனை கதைகளை ஏதோ கட்டுக்கதை அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க இல்லையா. கிருஷ்ண கதையும் ராமர் கதையும் ஏதோ புராணங்கள், ஏதோ பிராமண வயிற்று பழப்புக்காக எழுதி வச்சான் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. அது பொய். அத்தனையும் நடந்த உண்மைகள். முன்பு நவ நடந்த உண்மைகள் தான். ஆனால் இப்பொழுதும் புதுசு போல இருக்கிறது படிக்கிறதுக்கு. இதிகாசங்கள் எல்லாம் இவ்வாறு நடந்தன என்று சொல்லக்கூடியது தான் இதிகாசம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். அப்படிப்பட்ட நடந்த உண்மைகள் இவையெல்லாம் அப்படின்ற விஷயம், அந்த நடந்த உண்மைகள் சரித்திரபூர்வமான உண்மைகள் என்று தெரிந்து கொண்டு அவைகளை நம்பிக்கை கொண்டாராம். தா சத்தையா. அதனால் நம்பிக்கை கொண்டாதான் பதம் பதமாக ஆஹா இப்படிலாம் ராமர் கிருஷ்ணர் இப்படிலாம் லீலைகள் புரிந்திருக்கிறார்களே என்று ஒவ்வொரு பதம் கூட, இது ஒரு பதம் கூட சிந்தி போகக்கூடாது, ஒரு பதம் கூட வேஸ்டாகக்கூடாது, வீணாகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜாக்கிரதையாக கேட்டாராம் நாரதர். தா சத்தையா மே அனுபதம் விஷுன்பதாக. ஒரு பதம் கூட விடாமல் நான் சொல்லு விடாமல் நான் கேட்டேன் பாகவதத்தை, கிருஷ்ண லீலைகளை கேட்டேன். கேட்டதுனால எனக்கு பக்தி உண்டாச்சு. தா சத்தையா மே அனுபதம் தா சத்தையா மே அனுபதம் விஷுன்பதः பிரியஸ்ரவஸ்யங்க மம அபவத்ருச்சிஹி. பிரியமுள்ள புகழ் உடையவனாகிய பகவான், பிரியமுள்ள கீர்த்தி உடையவனாகிய பகவானுடைய அந்த புகழ் கேட்க 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 எனக்கு கிருஷ்ண பக்தியில் ருச்சி அதிகமாகிவிட்டது. மம அபவத்ருச்சிஹி. தஸ்மின் ததா லப்த ருச்சிர் மகாமுனிர் பிரியஸ்ரவஸ் அஸ்கலிதா மதிர் மம. தடையற்றதாக என்னுடைய மனசானது கிருஷ்ண பக்தியில் பிரவாகமாக என் மன அலைகளானது கிருஷ்ண பக்தியில் பிரவகிக்க ஆரம்பித்து விட்டது, கிருஷ்ண பக்தியில் ஈடுபட ஆரம்பித்து விட்டது. அஸ்கலிதா மதிர்மம, என் புத்தியானது கிருஷ்ண பக்தியில் திருடமாகிவிட்டது என்று சொல்கிறார். லப்த ருச்சேர் மகாமுனி. தஸ்மிஸ்ததா லப்த ருச்சி, கிருஷ்ண பக்தியில் ருச்சி ஏற்பட்டது. பிரிய ஸ்ரவஸ் அஸ்கலிதா, பகவானுடைய புகழானது பிரியத்தை உண்டாக்கூடிய, அவனுடைய புகழை பாட பாட மனசுக்கு பிரியமாக அப்படியே ரம்யமாக மனசை அபகரிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால கிருஷ்ண பக்தியில் திருடமாகிடுத்தான் அவருக்கு, நாரதருக்கு. யயாகம் ஏது சசத்தஸ்வமாய பஷ்யே மயி பிரம்மணி கல்பிதே பதே. சத்து அசத்துன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தூலம் சூட்சமான இந்த உடலானது மாயால் கல்பிக்கப்பட்டது. இதற்கு அப்பால்பட்டிருக்கிற ஆத்மஸ்வரூபம் தான் தன் ஸ்வரூபம் என்பதை அனுபவத்தில் உணர்ந்தாராம் நாரதர். இந்த ஸ்தூலமாகிய உடலையும் சூட்சமாகிய மனசையும் தானல்ல, அதற்கு மேல் உள்ள ஆத்மா தான் தன்னுடைய ஸ்வரூபம் என்பதை அனுபவத்தில் உணர்ந்தாராம் நாரதர் கிருஷ்ண பக்தியினால். அதுதான் இங்கே சொல்கிறார். யயாகம் ஏதத்து சத் அசத்து ஸ்வமாயா பஷ்யே மயி பிரம்மணி கல்பிதம் பலே. பகவானுடைய ஸ்வரூபத்தில் இதெல்லாம் கல்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட பரமாகிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை தனியாக நான் பார்த்தேன், இந்த தேகத்தை விலக்கி அப்படின்னு சொல்கிறார் நாரதர். இந்த அனுபவம் ஏற்பட்டுச்சுன்னா சின்ன குழந்தையிலேயே இருக்கு.
அப்போ என்னச்சுன்னா, ஞானம் குஹ்யதமம் எத்தத் சாக்ஷாத் பகவதோதிதம், பகவானால் சொல்லப்பட்ட தூய ஞானமானது மகான்களால் உபதேசிக்கப்பட்டு அது அனுபவமாகவும் சித்தித்து விட்டது நாரதருக்கு. இப்போ ஞானமும் சித்தித்து விட்டது, பக்தியும் உண்டாயிட்டது, அப்படி உண்டாக்கி விட்டது. அன்பவோ சென்ன கமிஷ்யந்த கிருபையா தீனவத்சலாக, அவர்கள் சாதுர்மாசிய சங்கல்பம் செய்து கொண்டு தங்கியிருந்த அந்த சன்னியாசிகள்லாம் அந்த மடத்தை விட்டு அந்த ஊரை விட்டு வெளியே கிளம்பி போகும்பொழுது அவர்களுக்கு இந்த ரகசியமான ஞானத்தை உபதேசித்தாரலாம். அதற்கு மூலமாக கிருஷ்ண கதைகளை சொல்லிவிட்டு அதன் மூலமாக ரகசிய ஞானத்தை உபதேசித்து விட்டார்கள். அவருக்கு ஞானம் பிரகாசித்து விட்டதாம். தன் ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்தாராம் நாரதர். அது பிறகு இப்போ ஞானமும் வந்து விட்டது, பக்தியும் வந்து விட்டது. இவருக்கு நான் வைராக்கியம் வரணும். ஞானம் எத்தத் அதீனம் ஹி பக்தி யோக சமன்விதம், பக்தி யோகத்தோடு கூடிய ஞானம்தான் திருடமாக இருக்கும். சரி, ஞானம் வந்துடுச்சு, பக்தியும் வந்துடுச்சு, வைராக்கியம் வர்றதை பற்றி சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, வைராக்கியம் என்னென்னா எல்லாத்தையும் விட்டு தொலைக்கணும், இதெல்லாம் வேண்டான்னு எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளுறது வைராக்கியம் இல்லையா. ஒரு நாள் அம்மா பாம்பு கடித்து உயிரிழந்துட்டா எனக்கு ஒரே ஒரு சொந்தம் பந்து இருந்து, அந்த பந்தும் போய்விட்டாலே, என்னை அனாதையாக கைவிட்டு போய்விட்டாலே என் தாயானவள் என்று கதறணும் இல்லையா. நியாயமாக பார்த்தா எனக்கு இருந்த ஒரே பந்தும் போயிட்டாலே எனக்கு இனிமேல் யார் கதி, நான் அனாதையாக போயிட்டேனே அப்படின்னு புலம்ப வேண்டியிருக்க, அந்த 5 வயசு குழந்தை நாரதர் ததா ததகபீசஸ்ய பக்தானாம் சம் அபிப்சதः அனுக்கிரகம் மன்யமானः பிராதிஷ்டம் திசமுத்தராம். அந்த அம்மான்னு ஒரு பந்தம் இருந்தது, அவளுடைய கட்டுப்பாடெல்லாம் வளர்ந்ததுன்னா ஒரு வேலை என்னை இல்லறத்தில் தள்ளியிருப்பா. அப்புறம் நான் கட்டுற இந்த பாகவத தர்மத்தை நான் அனுஷ்டிக்க முடியாமல் போயிருக்கோம். ஏன்னா இல்லறத்தில் அனுகூலமான பத்தினி தான் வருவான்றது என்ன நிச்சயம், எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அதனால் என்னை இல்லறத்தில் நல்லா சம்பாதிக்க சொல்லுவாள், நல்லா இல்லறத்தில் சம்சாரத்தில் வாழும்படி இல்லை நல்லா ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுப்பா. அப்போ குடும்பம், பந்தம், பாசம் இவைகளில் விழுந்திருப்பேன். அதனால் இந்த ஒரு பந்தத்தை நீக்கினா மற்ற பந்தங்களை இவன் சேர்த்துக்க மாட்டான்றதுனால அந்த தாய் என்ற ஒரு பந்தம் இருந்தது, அதை பகவான் நீக்கினானாம். அதனால் பகவானுடைய கருணையாக நினைத்தாராம். எது நடந்தாலும் நம்மளுக்கு அனுகூலமாக நடந்தாதான் பகவானுடைய கிருபை என்று நினைப்பது பெரிய விஷயம் அல்ல. பிரதிகூலமாக நடந்தாலும் அது பகவானுடைய கிருபை என்று நினைப்பது தான் வைராக்கியத்தினுடைய அளவு. வைராக்கியம், அதுதான் வைராக்கியம். அது புரிஞ்சுக்கணும். இது அனுபவத்தில் வந்துடுச்சு. மகானுடைய சங்கத்தினால் இந்த பக்குவத்தை அடைந்திருக்கிறார் நாரதர். தத்திர அன்பகம் கிருஷ்ண கதா, பகவானுடைய கதைகளை பாகவதம் கேட்டதுடைய பலனாக துந்துகாரி கூட எப்படி மகாஞானியாக பிரகாசித்து உபதேசித்து விட்டு போனாரோ வைகுண்டத்துக்கு துந்துகாரி, அதே மாதிரி தான் இவர் நாரதருக்கும் மகானுடைய சங்கத்தினால அவருக்கு வைராக்கியம் உண்டாயிடுது. வைராக்கியம் என்னன்னா, எது நடந்தாலும் பகவானுடைய சங்கல்பம், பகவானுடைய கிருபை, எல்லாம் கிருஷ்ண கிருபை நினைக்கிறது தான் வைராக்கியமா. இது விட்டு தொலைக்கணும் எதுவும் விட முடியாது. எதையுமே எது நடந்தாலும் பகவானுடைய கிருபை நினைக்கிறது தான் வைராக்கியமா. அதனால் தாய் இறந்ததை பகவானுடைய கிருபையாக நினைத்தார். இருந்த ஒரே பந்தத்தை பகவான் நீக்கினா இனிமேல் சுதந்திரமாக பக்தி பண்ணலாம், கிருஷ்ண பக்தியை என்று நினைத்து வடக்கு திக்கை நோக்கி கிளம்பி போயிட்டாராம். அந்த கிராமத்தில் உள்ளவர்களை வச்சு அம்மாவுக்கு சம்ஸ்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வடக்கு திக்கை நோக்கி திக்தேச கால வித்பன்னகா, எந்த தேசம் எந்த காலம் எங்கே போகணும் என்னன்னு ஒன்றுமே தெரியாது அந்த குழந்தைக்கு, 5 வயசு குழந்தைக்கு. என்ன எங்கே போகிறதுன்னா கிருஷ்ணன் எங்கே காட்டுறானோ வழி அந்த திசைக்கு போகிறதுனா உடனே வடக்கு திக்கை நோக்கி அப்பாடு கிளம்பி போயிட்டார். நிர்மணிஜே அரண்யே, மனுஷன் நடமாட்டம் இல்லாத ஒரு அரண்யத்தில் போய் வாசம் பண்ணி அங்கே ஒரு ஆலமரத்தடியில் உட்காந்து கொண்டு, அங்கே ஒரு நதி, அங்கே ஒரு தடாகம் இருந்தது. அந்த தடாகத்தில் நீர் பருகி விட்டு ஸ்நானம்லாம் பண்ணிட்டு உட்காந்து மகான்கள் உபதேசித்த அந்த பகவத் ஸ்வரூபத்தை தியானித்தாராம் நாரதர். தியாயதா சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஸ்நாத்வா பீத்வா ஹிருதய நத்யா உபஸ்பிருஷ்ட கதர்ஷமஹா, சிரமங்களை போக்கிக் கொண்டார். அந்த தடாகத்தில் குளிச்சுட்டு பீத்வா பருகி விட்டு, ஸ்நாத்வா குளித்து விட்டு, அதுக்கு பிறகு அந்த நதியில் அவர் தன்னை சுத்தம் பண்ணி கொண்டு
சிரமங்களை போக்கிக் கொண்டு உட்கார்ந்து தியானம் பண்ணாராம் பகவானை. ஆத்மனா ஆத்மானம் ஆத்மஸ்தம் யதாசுதம் அச்சிந்தையம். இந்த மனசை புத்தியினால் அடக்கி பகவானை தியானித்தாராம். மகான்களால் உபதேசிக்கப்பட்டபடி சங்க சக்கர கதாதாரியாக பகவானை தியானித்தாராம். அருமையான தியானம் இது. பகவத் ஸ்வரூபத்தை எப்படி தியானித்தாருன்னு பிரம்மஸ்ரீ சுந்தரகுமார் சுவாமி அருமையாக வர்ணிப்பார். அதை நம்ம அப்படியே படிக்கலாம், அப்படியே பார்க்கலாம். சிரசுக்கு மேலே நவரத்ன கச்சிதமான ஸ்வர்ண கிரீடம், விஷாலமான லலாடம், ஊர்த்வபுன்றம், கருணாகடாட்சம், கமனீயமான காத்திரம், கோமளமான வதனம், உன்னதமான நாசிகை, மந்தஹாசம், மகர குண்டலம், குறுகிய கண்டம், திரண்ட தோள்கள், விஸ்தாரமான வக்ஷஸ்தலம், ஸ்ரீவத்சம் என்ற மரு, கழுத்தில் கௌஸ்துப ரத்தனம், 10 திக்குகளின் டால் அடிக்கிறது தான், கழுத்தில் வனமாலை, 5 விதமான புஷ்பங்களால் தொடுக்கப்பட்ட வனமாலை, முக்தாஹாரம், வைஜெயந்தி ஹாரம், துளசிதாமா, மகாலட்சுமி வாசம், சதுர்புஜ சேவை, சங்கம், சக்கரம், கதை, பத்மம், ரத்ன கங்கணங்கள், திவ்ய ஆபரணங்கள், 5 விதமான சந்தனங்களால் பூசப்பட்ட திருமேனி, கார்முகில் வண்ணம், குறுகிய இடுப்பு, ரத்ன காஞ்சி, ஸ்வர்ண ஒட்டியானம், பட்டு பீதாம்பரம், காலில் வந்து சலன்னு சப்திக்கக்கூடிய திவ்ய நூபுரங்கள், யோகித்யயமான, கங்கா ஜனகமான, ஆபத் நிவாரகமான, சர்வ சம்பத் பிரதானமான, முமுக்ஷு முக்கியமான, முக்தானுபாவியமான, ஸ்ரீநிகேதமான மங்கள சரணம். அந்த சரணத்தில் சங்கு ரேகை, சக்கர ரேகை, அங்குச ரேகை, வஜ்ர ரேகை, இப்பேற்பட்ட மங்கள ரூபத்தோடு கூடிய 5 வயது குழந்தையாக பகவானை அப்படியே தியானம் பண்ணாராம். பாதாதி கேசமாக தியானம் பண்ணார். இப்படி தியாயதா சரணாம்போஜம் பாவ நிர்ஜித சேதசா ஔத்கண்டியா அஸ்ரு கலாட்சஸ்ய ஹிருத்யா ஷின்மே சனைர்ஹரி. பகவான் அப்படி காண்பிச்சுட்டு தன்னுடைய சங்க சக்கர கதாதாரியான ரூபத்தை காண்பிச்சு பட்டுன்னு மறைச்சிடாமல் அப்படியே சனைஹி படிப்படியாக அந்த முழங்கால், முட்டிக்கால், அந்த தொடை, இடுப்பு, பிறகு வயிறு, மார்பு, வக்ஷஸ்தலம், கழுத்து, முகலாவண்யம், அப்பா சுறுசுறான கேசங்கள், கிரீட குண்டலங்கள் அணிந்த அந்த முகலாவண்யத்தை பார்த்தாராம். அப்படி பார்த்து கொண்டே ஒரு க்ஷணம் அப்படி பார்த்து கொண்டுட்டே இருக்கும் பொழுது அவுத்கொண்டே தொண்டை கத்கதம் உண்டாயிடுச்சாம். அவுத்கொண்டே அஸ்ரு கலாட்சஸ்ய கண்களில் கண்ணீர் மல்குதான். ஹிருத்யா சின்மே சனைர் ஹரிஹி. அப்படி படிப்படியாக பகவான் தன் இருதயத்தில் ஆவிர்பாவம் ஆக ஆக சங்க சக்கர கதாதாரியாக பகவானுடைய ஸ்வரூபத்தை பார்த்து மெய்மறந்து போயிட்டாராம் நாரதர். கண்களில் கண்ணீர் மல்குது, தொண்டை கத்கதம் உண்டாகுது, பேச முடியலையா. அந்த பேரானந்த நிலையை அனுபவிச்சுட்டு இருந்தாராம். பிரேம அதிபர நிர்பின்ன புலகாங்கோ அதிநிர்வதா. பிரேமையினால் அதிபர நிர்பின்ன புலகாங்கோ, உடம்புலாம் புல்லரிச்சு போயிடுச்சான். அப்படியே ஹிருதயமானது உடம்பே ஆட்டம் கண்டு போச்சான். ஹிருதயமானது அப்படியே உருகி போய்விட்டது. அதிநிர்வதா, அதிகமான ஆனந்தத்தில் தலைச்சுட்டு இருந்தாராம் நாரதர். ஆனந்த சம்பளவே லீனோ, நான் அவசியம் உபயம்னு வெளியே என்ன நடக்குதுன்னே தெரியாமல் எல்லாத்தையும் மறந்து, தாய் இழந்த துக்கத்தையும் மறந்திருந்தார். எல்லாத்தையும் மறந்து எல்லா துக்கத்தையும் அதுக்கு மேலே பேரானந்தத்தில் தலைச்சிருந்தார். அந்த பகவத் ஸ்வரூபத்தில் லயிச்சு போயிட்டார். ஒரு க்ஷணம் தான் இருக்கிறன்றதே மறந்துட்டு அந்த பகவத் ஸ்வரூபமாகவே தன்னை பகவத் ஸ்வரூபத்தில் அப்படியே தன்னை மறந்து விட்டார். பகவத் ஸ்வரூபத்தில் அப்படியே லயிச்சு போயிட்டார். இந்த நிலை செத்துச்சுது அவருக்கு. அது கொஞ்ச நாள் தான் செத்துச்சுது. அதுக்கு பிறகு என்ன பண்ணுச்சுன்னா, ரூபம் பகவதோயத்தன் மனக்காந்தம் சுச்சாபகம் அவஸ்யன்னு சகசோத்தஸ்தே வைக்லவ்யா துர்மனா இவ. அந்த பகவானுடைய மனசை அபகரிக்கக்கூடிய அந்த ரூபத்தை, சங்க சக்கர கதாதாரியான ரூபத்தை பார்த்து மெய்மறந்து போன நாரதர் சுச்சாபகம், தன்னுடைய கவலை, அம்மா இழந்த துக்கத்தை அபகரிக்கக்கூடியதாக இருந்தது அந்த துக்கமானது. அந்த துக்கத்தை மறக்கடிக்க செய்யக்கூடியதாக இருந்தது அந்த ரூபமானது. பகவத் வைகுண்ட கோலத்தில் பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணவனுக்கு உலக துக்கங்கள் என்னமா பாதிக்கும்? ஒரு பொழுதும் பாதிக்காது இல்லையா? அதனால் அந்த ரூபத்தில் லயிச்சு போயிட்டார். கொஞ்ச நேரம் தான் அந்த அனுபவமானது இருந்தது. அதுக்கு பிறகு பார்த்தா டக்குன்னு மறைஞ்சிச்சு அந்த ரூபம் மறைஞ்ச உடனே டக்குன்னு கண்ணை திறந்து எழுந்து பார்த்தா, ஐயோ அந்த ரூபம் காண கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் கண்ணை மூடி
மனசு ஒருமுகப்படுத்தி ரொம்ப கஷ்டப்பட்டு பார்க்குறார். ஆனால் அந்த ரூபமானது ஹிருதயத்தில் தெரியலை. ஒருமுகப்படுத்தி பார்க்குறார், மனசை முடியல, பகவான் தெரியலை. அப்போ தான் பகவானே அசரீர் வாக்காக உபதேசிக்கிறார். ஹந்தா, ஐயோ பாவம், இந்த குழந்தை இந்த நடுக்காட்டில் இப்படி கஷ்டப்படுதேன்னு சொல்லி, ஹந்தா அஸ்மின் ஜென்மனி பவான்மா மாம் திருஷ்டுமிகார்கதி, மாம் திருஷ்டுமிகார்கதி, இந்த ஜென்மத்தில் என்னை பார்க்கக்கூடிய தகுதியற்றவனாக இருக்கிறாய் நீ, அதனால் எந்த ஜென்மத்தில் என்னை நீ பார்க்க மாட்டேன். அது மட்டும் இல்லை, அவிபக்வ கஷாயானம் துர்தர்ஷோகம் குயோகினாம், பக்குவம் அடையாத ஆத்மாக்களுக்கு நான் தர்சனம் கொடுப்பது அரிது, என்னுடைய தர்சனம் கிடைப்பது அரிது. பக்குவமற்ற ஆத்மாக்களுக்கு என் தர்சனம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு தடவை பகவான் பக்குவமடையாத ஆத்மாக்களுக்கு தர்சனம் கிடையாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஏற்கனவே ஹிருதயத்தில் ஒரு தடவை தர்சனம் கொடுத்துருக்காரு. சங்க சக்கர கதாதாரியா ஒரு முகூர்த்த காலம் பகவானை தர்சனம் பண்ணியிருக்கானே நாரதர். சங்க சக்கர கதாதாரியா ஒரு முகூர்த்த காலம் தர்சனம் பண்ணியிருக்காரே நாரதர். ஹிருதயத்தில் சனீர் ஹரிஹி ஹிருதயத்தில் தோன்றியிருக்காரு, பாதாதி கேசமாக தர்சனம் பண்ணியிருக்காரு. இப்போ இவ்வளோ நாள் தர்சனம் பண்ணிட்டு தானே சொல்கிறாரு. தர்சனம் பண்ணிட்டு அது மறைஞ்சு போனதால் தானே இப்போ மறுபடியும் பார்க்கணுன்னு ஆசைப்படுறார் நாரதர். ஆனால் பகவான் அசரி வாக்கான்னு சொல்கிறான், பக்குவம் இல்லாத ஆத்மாக்களுக்கு என் தர்சனம் கிடைப்பது அரிதுன்னு சொல்கிறானே. அப்போது எனக்கு பக்குவம் இருக்கா இல்லையா? அப்போது பக்குவம் இல்லைன்னா எப்படி எனக்கு தர்சனம் கொடுத்துருப்பான்? அப்படின்னா யோகத்தில் தியானம் பண்ணி அஷ்டாங்க யோகம் பண்ணி பகவானை தர்சனம் பண்ணுறதுக்கான பக்குவம் இல்லையா? ஆனால் மகான்களுக்கு சேவை செய்த, அந்த கிருஷ்ண கதையை கேட்ட அந்த மகானுக்கு சேவை செய்த அந்த பக்குவம் அந்த புண்ணியமானது இவருக்கு தர்சனம் பண்ணி கொடுத்துதான். அந்த பாக்கியம் இருந்துதான். மகான்களுக்கு சேவை செய்தார் இல்லையா, அதான் பக்குவமா. மகான்களுடைய அபிமானத்துக்கு பாத்திரமா இருந்தார் இல்லையா, அந்த குழந்தை எப்படி கதை கேட்டான் அப்படி அந்த மகான்கள் எங்கேயோ நினைச்சிருந்தாலும் அதுதான் பக்குவமா. அந்த பக்குவத்தினால பகவான் ஒரு தடவை நாரதருக்கு தர்சனம் கொடுத்தாராம். அந்த பக்குவத்தினால்தான். அதுதான் இங்கே சொல்கிறார், சத் சேவையா அதீர்க்கையா தே ஜாதாமயி திருடாமதிஹி அப்படின்னு சொல்கிறார். சத் சேவையா, சாதுக்களுக்கு நீ சேவை செய்தல்லப்பா ஒரு தடவை 4 மாசமா, அதனுடைய பலனாதான் உனக்கு இப்போ ஒரு தடவை உனக்கு தரிசனம் கொடுத்தது காரணம் அப்படின்னு பகவான் அசரிவாக்கா சொல்கிறான். நீ மகான்களுக்கு சேவை செய்து மகானுடைய சொல்லக்கூடிய வழிபடி நீ என்னை பார்க்கணும் நினச்சா பார்த்துடலாம். ஆனால் நீயா அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணால் அதுக்கு பக்குவம் வேணும். மனசு அதுக்கெல்லாம் பக்குவம் வேணும். அதுக்கான பக்குவம் உனக்கு கிடையாதுப்பா. அதனால் மகான்கள் சொன்ன வழிபடி நீ கடைபிடிச்சதுனால்தான் உனக்கு ஒரு தடவை தரிசனம் கொடுத்தேன். சத் சேவையா அதீர்க்கையா, சிறிது காலம் நீ மகான்களுக்கு சேவை செய்தால் கூட அது எனக்கு திருடமான பக்தி, என்னிடத்துல திருடமான பக்தி உனக்கு உண்டாக்கி விட்டது என்று தெரிந்து கொள் என்று சொல்றார். சக்கரத் எத்து தர்ஷிதம் ரூபம் ஏதத்து காமாயதே அணுக, அந்த ஒரு தடவை கூட எதுக்காக தர்சனம் கொடுத்தனா, நீ ஒரு பாவம் அறியாதவன், அனகா பாவமற்றவன், நீ குழந்தை, உனக்கு என்ன தெரியும்? ஆனால் அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஜென்ம அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணுறவங்களுக்கு இன்னும் பக்குவம் அடையலை. அதுக்கெல்லாம் நிறைய பக்குவம் அடையணும். ஆனால் ஒரு தடவை உனக்கு தரிசனம் கொடுத்ததுனால மகானுடைய சேவை செய்ததுக்காக தரிசனம் கொடுத்தேன். அது கூட எதுக்காக கொடுத்தேன்னா, இந்த ஒரு தடவை தரிசனம் பண்ண இல்லையா, மத் காமஹா ஷனகை சாதுகு சர்வான் முன்சதி ஹர்ச்சையான்னு, நீ என்ன பண்ணுவது தெரியுமா? அந்த ரூபம் எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ இருந்தது, திருப்பி அந்த ரூபத்தை பார்க்கணுமேன்ற ஆசையினால மற்ற ஆசைகளை விட்டு விடுவாய். என்மேல் உள்ள என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை உனக்குள் வளர்த்து கொண்டு அதுபோல உலக ஆசைகளை நீ விட்டு விடுவாய். அதற்காக தானப்பா உனக்குள்ள ஆசை, என்மேல் உள்ள ஆசையை வளர்ப்பதற்காக அதிகமாக்குவதற்காகவே தான் உனக்கு ஒரு தடவை நான் தரிசனம் கொடுத்தேன் அப்படின்னு பகவான் அசரிவாக்கா சொல்றார். எதுக்கு? மத் காமஹ ஷனகை சகுருத் எத்து தர்ஷிதம் ரூபம் ஏதத் காமாய தே அனகா, என்னிடத்துல ஆசை உண்டாக்குவதற்காக தான் தர்ஷிதம் உனக்கு அந்த தர்சனம் கொடுத்தேன். மத்காம ஷனகை, என் மேல் உள்ள ஆசையினால் என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையானது ஷனகை படிப்படியாக என்ன பண்ணுமா, சாதுகு சர்வான் முன்சதி ஹிருச்சையான்னு, ஹிருதயத்தில் உள்ள இச்சைகள் எல்லாம் நீ ஜென்ம ஒவ்வொரு ஜென்மத்திலையும் வாசனையினால ஏதோ உலக ஆசைகள்லாம் இருக்கு இல்லையா, உலக விஷயங்களை ஆசைப்படணும், அந்த ஆசைகள்லாம் என்மேல் உள்ள பக்தியினால் நீ விட்டு விடுவாய். என்னை பார்க்க வேண்டும் என்ற ஆசையினால் மற்ற ஆசைகளை விட்டு விடுவாய் என்று பகவான் அசரிவாக அனுகிரகம் பண்ணுறார். அதனால் ஒரு பொழுதும் கவலைப்படாத,
இந்த ஒரு தடவை உனக்கு கொடுத்த தரிசனமானது வீண் போகாது. அந்த நினைவானது தரிசனம் பண்ணால் இல்லாமல் இருக்கலாம், அந்த பகவானை தரிசனம் பண்ண அந்த ரூபம் எவ்வளோ அழகாக இருந்ததுன்ற அந்த நினைவானது உன்னை விட்டு போகாது. உலகமே பிரளய சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் வந்தால் கூட, எத்தனை பிரளயங்கள் எத்தனை சிருஷ்டி வந்தாலும் உனக்கு நான் கொடுத்த அனுபவமானது ஒரு பொழுதும் உன்னை விட்டு மறையாது அப்படின்னு சொல்கிறார். ஹித்வா அமத்தியம் அவத்தியம் இமம் லோகம் கந்தா மத் ஜனதாமசி. இந்த பாஞ்சபௌதிக தேகமாகிய இந்த சூத்திர தேகம், சூத்திரனாக பிறந்திருக்கிறார் இல்லையா, ஒரு வேலைக்காரனுடைய பிள்ளையாக பிறந்திருக்கு இல்லையா, இந்த தேகம் கழட்டி விட போகிற, கழட்டி விட்டுட்டு என்னுடைய விஷ்ணு பார்ஷதனாக நீ அடுத்த ஜென்மத்தில் என்னுடைய விஷ்ணு பார்ஷதனாக நீ மாறப்போகிறாய் என்று பகவான் அனுகிரகம் பண்ணுறார். இந்த உடலை விட்ட பிறகு, இந்த அபத்தமான இந்த பஞ்சபௌதிக தேகத்தை கழட்டி விட்ட பிறகு நீ விஷ்ணு பார்ஷதனாக ஆகப் போகிறார் அடுத்த ஜென்மத்தில் அப்படின்னு சொல்கிறார். மஜ்ஜனதாமசி மதிர்மயி நிபத்தேய விபத்தியது கர்ஹிச்சித்து பிரஜாசர்க்க நிரோதே அபி ஸ்மிருதிஷ்ட மதனுக்கிரகாத்து. இந்த அனுபவமானது, என்னை தரிசனம் பண்ண இந்த அனுபவமானது ஒரு பொழுதும் உனக்கு மறக்கவே மறக்காது. எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும், எத்தனை ஜென்மங்கள் நீ எடுக்கிறதில்லை, உனக்கு தான் ஜென்மாவே கிடையாது. அடுத்த ஜென்மத்தில் என்னுடைய விஷ்ணு பார்ஷதனாக மாறப்போதே, நாரதராக திகழப் போகிறாயே. ஆனால் உலகமே அழிஞ்சாலும் உனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவம் மட்டும் அழியாது. உன் நினைவானது, என்னை தரிசனம் பண்ண அந்த நினைவானது உன்னை விட்டு அழியாது. அப்படி நான் மதனுக்கிரகாது, அப்படி நான் உனக்கு அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்ட்டு பகவான் ஆசீர்வாக்கா சொல்கிறானா. இதெல்லாம் கேட்டு சந்தோஷம் அடைஞ்சார். ஒரு குறையும் இல்லை. என்ன பண்ணலாம், மகான்கள் காட்டின வழி தானே இப்போ நம்ம பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு உதவுச்சு. அஷ்டாங்க யோக பயிற்சி பண்ணால் பக்குவம் இல்லைன்னு சொல்கிறான் பகவான். மகான்கள் காட்டின வழி என்ன? பகவான் எப்படி தியானம் பண்ணணும்னு சொல்கிறான். மகான்கள் கதை கேட்டாங்க, பகவான் நாமசங்கீர்த்தனம் பண்ணாங்க மகான்கள்லாம். அந்த வழியை கடைபிடிச்சின்னாராம். மகான்கள் காட்டின வழி, சாதுக்கள் காட்டின வழி பக்தி மார்க்கம்தான். அந்த வழியை பிடிச்சிட்டார். தியானம் பண்ணணும்னு நினச்சா பகவான் பிடிபட மாட்டான். ஆனால் சத் சேவையா அதிர்க்கையா, மகான்களுக்கு சேவை செய்யும்போது அவருக்கு என்ன சொல்லி கொடுத்தனா, நாமத்தை பிடிச்சிக்கோ, பகவானை பிடிச்சிடலாம். நாமத்தை நீ நாக்கில் பிடிச்சின்றனா பகவானை ஈஸியாக பிடிச்சிடலாம், உன் இருதயத்தில் வந்து தங்கிடுவான். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரவப்படன்னு குஹ்யானி பத்ராணி கிருதானிச்ச ஸ்மரன்னு. அனந்தனுடைய நாமங்களையே வாய் நிறைய உச்சரித்தாராம், உறக்க பாடினாராம். வெக்கத்தை விட்டு, லஜ்ஜையை விட்டு, கஜ்ஜையை கட்டி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயண நாராயண நாராயணான்னு பகவான் நாமத்தை பாடினார். அவரும் ஆனந்தப்பட்டாராம். துஷ்டமனாக மனசு சந்தோஷமாயிடுத்தான் அவருக்கு. நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரவப்படன்னு குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன். மகான்களால் உபதேசிக்கப்பட்ட பகவான் லீலைகளை எல்லாம் ஹிருதயத்தில் ஸ்மரணம் பண்ணி, கிருஷ்ண லீலைகள்லாம் ஹிருதயத்தில் ஸ்மரணம் பண்ணிட்டு, பகவானுடைய அவதார கதைகள்லாம் ஹிருதயத்தில் தியானம் பண்ணி கொண்டு, வாய் நிறைய நாமா, ஹிருதயம் நிறைய பகவானுடைய குணானுபவங்கள், பகவானுடைய லீலாஸ்மரணங்கள், இவைகளை தியானித்து கொண்டு ஆனந்தப்பட்டு உலகம் முழுவதும் சஞ்சரித்தாராம் நாரதர். மகான்கள் காட்டிய வழி தான் நமக்கு என்றைக்குமே உதவும். நாமளாக தியானம் பண்ணுறோம், யோகம் பண்ணுறோன்னு உட்காந்துட்டோம்னா நமக்கு பகவான் கிட்டவே வரமாட்டான். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் நாரதர் காட்டுற வழி. சத் சேவையா அதிர்க்கையா, கொஞ்ச காலம் சாதுக்களுக்கு சேவை செஞ்சால் கூட அது வீண் போகாது. அதுதான் தர்ஷிதம். உனக்கு நான் தரிசனம் கொடுத்தேன், பகவானே நேரில் பார்க்க. அதான் சொல்கிறேன், பிரயச்சதி குரு பிரீதோ வைகுண்டம் யோகி துர்லபம். குருமார்களை சந்தோஷப்படுத்தணும் பிரயத்தனம் பண்ணாலே வைகுண்ட அனுபவத்தை பகவான் கொடுத்துருவானோ. ஆனால் யோகி துர்லபகா. ஆனால் தனியாக இருந்து நீ யோகம் பண்ணுறேன் தியானம் பண்ணுறேன்னு சொன்னால் துர்லபம், பகவான் கிடைக்க மாட்டான் அங்கே. அதனால சொல்கிறேன், அபிபக்கோ கஷாயனம் துர்தர்ஷோகம் குயோகினாம். அப்படிப்பட்ட பக்குவமடையாத யோகிகளுக்கு நான் கிடைக்க மாட்டேன், என் தர்ஷனம் கிடைக்காது அப்படின்னு பகவான் அசரிவாக்கா சொன்னது காரணம் தான். அதனால் மகான்கள் காட்டிய வழி என்ன, நாம சங்கீர்த்தனம். அதான் அதை பிடிச்சிருந்தார். நாமானி அனந்தஸ்ய ஹதத்ரவப்படன்னு, வெக்கத்தை விட்டு நாமத்தை, லஜ்ஜையை விட்டு கஜ்ஜையை கட்டி நாமத்தை சொன்னார். குஹ்யானி பத்ராணி கிருதானி சஸ்மரன்னு, வாய் நிறைய பகவான் நாமங்கள், நெஞ்சு நிறைய பகவானுடைய லீலைகள், குணானுபவங்களை அனுபவிச்சுண்டு அது உலகம் முழுவதும் சஞ்சரிச்சாலாம். காம் பர்யடன் துஷ்டமனா கதஸ்பிருகாக. அப்படிப்பட்ட கதஸ்பிருகாக கொஞ்ச நெஞ்ச எந்த ஆசைகளும் வெளியே போயிடுச்சான் அவருக்கு. மனசில் ஆசையே இல்லையா, ஆசைகள்லாம் விட்டு விட்டாராம். கதஸ்பிருகாக
காலம் பிரதீட்சது விமதோ விமத்சரஹா. பகவான் எதிர்பார்த்த காலத்தை, பகவான் சொன்ன காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். கொஞ்சம் கூட கர்வமே இல்லாமல் சஞ்சரிச்சாராம். யார் பாகவ தர்மத்தில் இருக்காங்களோ அவங்களுக்கு கர்வம் இருக்காது, மதம் இருக்காது. விமதா, யாரை பார்த்தும் நம்ம ஏழ்மையில் இருக்கிறோமே, நம்ம பகவத் குணங்களை அனுபவிக்கிறோம், கிருஷ்ண பக்தி பண்ணுறோம், ஆனால் நம்ம ஏழ்மையில் கஷ்டப்படுறோமே, ஆனால் நல்லா சம்பாதிக்கிறவங்க காரு பங்களா வசதிகளோடு வாழறாங்களே அப்படின்னு அவங்கள பார்த்து பொறாம்படணும் இல்லையா. ஆனால் அவர்களை பார்த்து இவர் இறக்கப்பட்டாராம். ஏன்னா அவர் காரு பங்களா வசதியில் இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்களே, ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் கிருஷ்ணனுடைய தியானத்தில் கிருஷ்ண நாமத்தை சொல்கிறதுனாலையும் நம்ம ஆனந்த காம்பட துஷ்டமனாக நாங்கள் மனசு சந்தோஷப்பட்டு இருக்குமே. நம்ம அனுபவிக்கிற சந்தோஷம் அவர்களால் அனுபவிக்க முடியலையே அந்த பணக்காரர்லாம் அப்படி நினச்சி அவரிடத்துல பொறாமை உண்டாகலையா, கிருபை உண்டாச்சான். அதனால் காம்பரியன் துஷ்டமனாக, அதனால் அவர்களுக்கும் பாகவ தர்மத்தை உபதேசித்து அவர்களையும் மனசையும் சந்தோஷப்படுத்தினாராம். அதுக்காகவே காம்பரியன் உலகம் முழுவதும் சஞ்சரித்தாராம். இது மாதிரி வாழ்க்கையில் பண வசதி இருக்கலாம், நல்ல காரு பங்களா எல்லாமே இருக்கலாம், ஆனால் மனசில் நிம்மதி இல்லையே, அப்போ அவன் தரித்திரன். யார் மனசில் சந்தோஷமாக கிருஷ்ண பக்தி பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கிறானோ, நாமங்களை சொன்னேன், அவன்தான் பெரிய தன்யன். சகல புவன மத்தியே நிர்தனாஸ்தி அபிதன்யா. உலக விஷயமான பணம் இல்லாமல் இருந்தாலும் அவன்தான் சிறந்த பணக்காரன் என்று சொல்லப்படுகிறது சாஸ்திரம். அதனால் மனசு சந்தோஷமாக இருக்கிறவன் தான் பெரிய பணக்காரன். மனசில் துக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அது தரித்திரன். அவன் என்னதான் கார் பங்களா வசதி இருந்தாலும் அழகு இருந்தாலும் படிப்பு இருந்தாலும் சந்தோஷம் இல்லைன்னு சொன்னால் என்ன பிரயோஜனம்? சாந்தி இல்லைன்னு சொன்னால், நிம்மதி இல்லைன்னா. அது நாரதர் போய் எல்லாருக்கும் கொடுத்துட்டு காம்பரியடன் உலகம் முழுவதும் சஞ்சரித்து இப்படிப்பட்ட கஷ்டப்படுறவங்களுக்கெல்லாம் ஆறுதல் அளித்து அவர்களுக்கெல்லாம் கிருஷ்ண கதைகளை பேசி நாம சங்கீதத்தை உபதேசம் பண்ணிட்டு அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வந்தார். அதனால் அவருக்கு உலகாசைகளும் விட்டு போச்சு. கொஞ்சம் கூட கர்வமற்றவராக சஞ்சரித்து வந்தார். யாரை பார்த்தும் போராமை இல்லை அவருக்கு. நாரதரை பார்த்து தான் எல்லாரும் போராமப்பட்டாங்க. ஆஹா, இவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறாரே, ஆனந்தமாக தனியாக சஞ்சரிச்சுட்டு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு ஆனந்தப்படுறாரே அப்படின்னு இவரை பார்த்து தான் எல்லாரும் பின்தொடர்ந்தார்கள். அப்படி இருக்கும்போது பகவான் குறிப்பிட்ட காலம் வரும் என்று எதிர்பார்த்துருந்தாராம். காலம் பிரதீக்ஷன்னு பகவான் குறிப்பிட்ட காலம் எப்போ வரும்போதும் அதை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். ஏவம் கிருஷ்ணபதே பிரம்மன்னு அசக்தஸ்ய அமலாத்மனகா. கிருஷ்ண மனசை செலுத்தினவனுக்கு மனசு உலக விஷயத்தில் மனசு பட்டுதல் அடையாது. மனசு எப்படின்னா அமலாத்மனகா, அப்பழுக்கட்டதாக சுத்தமாக இருக்குமா கிருஷ்ண பக்தி உடையவர்களுக்கு. கால பிராதுர் அபுத்காலே தடித் சௌதாமணியதா. ஒரு மின்னல் போல இந்த பாஞ்ச பௌதிக தேகத்தை உதறி தள்ளிட்டு அது பிறகு விஷ்ணு பார்ஷத சரீரத்தை அடைந்தாராம் நாரதர். அந்த விஷ்ணு பார்ஷத சரீரத்தை அடைந்து பிரம்மதேவருடைய புத்திரனாக அந்த சமயத்தில் பிரளயம் ஏற்பட்டது. பிரளயத்தில் பிரம்மதேவர் மூச்சு சுவாசத்துக்குள்ளே புகுந்து நாரதர் சூட்சும சரீரத்தில் பாஞ்ச பௌதிக தேகத்தை விட்டு ஒரு மின்னல் போல் திடீர்னு இந்த தேகத்தை சட்டை கழட்டி அறிகிற மாதிரி இந்த தேகத்தை கழட்டி அறிஞ்சு இந்த சூட்சும சரீரத்தை பிரம்மதேவருடைய மூக்கோட்டைக்குள்ளே புகுந்து அடுத்த ஜென்மா பிரம்மதேவருடைய புத்திரராக அவதரிக்கிறார் நாரதர். நாரதர் விஷ்ணு பார்ஷதராக இப்போ அவதரிக்கிறார் இல்லையா. ஆனால் பிரம்மதேவருக்கே பிறப்பிறப்பு உண்டு, ஆனால் நாரதருக்கு பிறப்பிறப்பு கிடையாது. அவிகாத கதிகின்னு தடையற்ற கதியுடையவராக 3 லோகத்திலும் திரிலோக சஞ்சாரியாக சஞ்சரிக்கிறாரான் நாரதர். விஷ்ணு பார்ஷத சரீரம் கிடைத்து விட்டது. பிரம்மதேவர் புத்திரராக பிறந்தார். ஆனால் இவருக்கு அழிவு கிடையாது, முக்தாத்மா. அதனால்தான் பாகவத மகாத்மியத்தோடு சொல்லப்படுகிறது, அவர்னா லோக விக்கிரக முக்தஸ்ய, உலக பிரகாரமான உடல் கிடையாது அவருக்கு, அவர் முக்தஸ்ய முக்தாத்மா அல்லவா நாரதர் என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட லோக விக்கிரக முக்தஸ்ய முக்தாத்மாவாக சஞ்சரிக்கின்ற அந்த நாரதரை பார்த்து பகவானே பிரத்யக்ஷமாக தோன்றி என்ன பண்ணுறார், அப்பா என்னுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்க இல்லையா, உனக்கு நான் ஒரு வினையை கொடுக்கின்றேன், மகதி என்ற வினையை கொடுக்கிறேன். இதில் சப்தஸ்வரங்களே சப்த தந்திகளாக இருக்கின்றன. இந்த சப்த பிரம்ம வடிவமாகிய இந்த வினையை மீட்டிக்கொண்டு என் நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு ஆனந்தமாக நீ சஞ்சரிப்பாய் என்று தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம் மூர்ச்சயித்வா ஹரிகதாம்
காயமான ஸ்டரம் ஹரினுடைய கதைகளை கானம் பண்ணிக்கொண்டு உலகம் முழுவதும் சஞ்சரிக்கிறாராம், 3 லோகத்தையும் சஞ்சரிக்கிறாராம். எல்லார மனசையும் சந்தோஷப்படுத்தி கொண்டு இருக்கிறார் நாரதர். இன்னைக்கு நாரதரை பற்றி பேசுகிற ஒரு பாக்கியம் கிடைச்சது பாருங்க, என்ன ஒரு லாபம் இல்லை. ஆஹா, சௌமுதாமணி எதா, ஒரு மின்னல் போல அவருடைய ரூபமானது அவ்வளோ ரூபமாக அப்படி பிரகாசிச்சு தான் நாரதுடைய ரூபமானது. இந்த பாஞ்சபோதி தேகம் கழட்டி விட்ட பிறகு அவர் தேஜஸ் மாதிரி ஒரு மின்னல் போல அப்படி பிரகாசமான ரூபத்தோட பிரம்மதேவருடைய சுவாசத்துக்குள்ளே புகுந்து அடுத்த அவதாரத்தில் மறுபடியும் சிருஷ்டிக்கும் போது நாரதர் பிரம்மதேவருடைய புத்திரராக அவதரித்தார். ஆஹா, என்ன அருமையான. அதுக்கு பிறகுதான் பகவானுடைய அனுக்கிரகத்தினால அனுக்கிரகான் மகாவிஷ்ணோர் அபிகாது கதி குவச்சித்து, ஒரு இடத்திலும் தங்கு தடையற்ற கதி, எங்க இடத்துலையும் செல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் செல்லக்கூடிய கதி அடைந்தாராம் மகாவிஷ்ணுடைய அனுக்கிரகத்தினால நாரதர். அதுக்கு பிறகு தேவதத்தாம் இமாம் வீணாம் ஸ்வரபிரம்ம விபூஷிதாம், ஸ்வரபிரம்மம் சப்தஸ்வரங்களே சப்த தந்திகளாக இருந்து கொண்டு அந்த சப்த பிரம்ம வடிவம் ஆகிய மகதி என்ற வீணையை பகவான் கொடுக்கிறார். தேவதத்தாம், பகவானை எல்லாருக்கும் தத்தம் பண்ண போறார். நாராயணனை தத்தம் பண்ணுறதுனால தான் அவருக்கு நாரதன் பேர். அந்த நாரதருக்கு பகவான் ஒன்று தத்தம் பண்ணாராம், என்னன்னா மகதி என்ற வீணையை கொடுத்தாராம். அந்த வீணையை மீட்டு கொண்டு பகவானுடைய கதைகளை அந்த வீணைகளை மீட்டி பாடிக்கொண்டு உலகம் முழுவதும் சஞ்சரிக்கிறார். காயமான ஸ்தராம்யகம். அப்போ பகவானுடைய புகழை பாட பாட அவருக்கு என்ன ஆச்சுன்னா, ரகாயதஸ்வ வீர்யானி, பகவானுடைய புகழை பகவானுடைய வீரியங்களை பராக்கிரமங்களை பற்றி பேச பேச பாட பாட தீர்த்தபாத பிரியஷவாக, எந்த பகவானுடைய திருவடியிலிருந்து கங்கை உண்டானதோ அந்த தீர்த்தபாதனாகிய பகவான் வாமனுடைய புகழை பாடும்பொழுது, தீர்த்தபாதா பிரியஷவாக, பிரியமுள்ள கீர்த்தி உடையவனாகிய பகவானுடைய புகழை பாடும்பொழுது என்னாச்சுன்னா, ஆஹு தெய்வமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. முன்னா போன ஜென்மத்தில் பார்த்தா தர்ஷனம் பண்ணுறதுக்கு பக்குவம் இல்லை, ஒரு தான் தர்ஷனம் கொடுப்பேன், இன்னொரு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஜென்மத்தில் என்னை தர்ஷனம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டார் பகவான் மகாவிஷ்ணு ஆசிரியவாக்கா. ஆனால் இந்த ஜென்மத்தில் என்னென்னா கூப்பிட்டவன் போல் அடிக்கடி வந்து தர்ஷனம் கொடுக்குறாராம். பிரகாய தஸ்ப வீர்யானி தீர்த்தபாத பிரியஷவா ஆஹூத இவமே சீக்கிரம். ஆஹூத இவன்னா கூப்பிட்டவன் போல உடனே ஹிருதயத்தில் வந்து தர்ஷனம் கொடுக்குறானா. ஆனால் ஆமாம், இப்போ என்ன பண்ணனா, பகவானுடைய கதைகளை பற்றி பாடுறேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணேன், அதனால் பகவான் சுலபமாக ஹிருதயத்தில் தெரிகிறானா. பகவான் புகழை ஹிருதயத்தில் தியானம் பண்ணிட்டு வாக்கில் பகவான் நாமங்களை சொல்கிறதுனால ஹிருதயத்தில் பகவான் அப்படி தெரிகிறானா. சங்க சக்கர கதாதாரியா கிருஷ்ணலிகள் பார்த்தா கிருஷ்ணனா காட்சி கொடுக்குறான். வைகுண்டவாசியை பகவான் நினச்சா வைகுண்டவாசி, வாமன அவதாரத்தை நினச்சா வாமன அவதாரம், திரிவிக்ரம அவதாரம் நினச்சா திரிவிக்ரம அவதாரமா, நரசிம்ம அவதாரம் நினச்சா நரசிம்ம அவதாரமா, அப்படி ராம அவதாரம் நினச்சா ராம அவதாரமா பகவான் காட்சியளிக்கின்றானா ஹிருதயத்தில் நாரதருக்கு. அப்படி பிரகாய வீர்யானி, எந்த கதைகளை எந்த வீரியங்களை நரசிம்மருடைய வீரியமோ ராமருடைய வீரியமோ பற்றி பேசும்போது ஸ்வவீர்யானி தீர்த்தபாத பிரியஷவாக ஆஹூத இவமே சீக்கிரம் தர்ஷனம் யாதி சேதசி. சகல தீர்த்தங்களுக்கு இருப்பிடமான திருவடிகள் உடையவனாகி அந்த பகவானை நினைச்ச மாத்திரத்தினாலே ஹிருதயத்தில் பகவான் அப்படி காட்சியளிக்கின்றானாம். நான் உன்னை கூப்பிடலையே, எதுக்கு வந்தேன்னு இல்லை, கூப்பிட்டது போல இருந்தது. ஆஹுத இவ, கூப்பிட்டது போல நினைச்சிருந்து பகவான் வந்து காட்சியளிக்கின்றானாம். நான் உன்னை கூப்பிடலையே, நான் உன் கதைகள் தான் பாடினேன், என் கதைகளை பாடினான்னா என் நாமத்தை சொன்னான்னா அது கூப்பிட்டதுக்கு சமானம் தான், அதனால் உங்களை தரிசனம் கொடுப்பேன் நான் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து கேட்காமலே வந்து பகவான் தரிசனம் கொடுக்குறானா நாரதருக்கு. அதனால் இதுதான் ஒரே வழி என்று நாரதர் சொல்லிக் கொடுக்குறார். அப்போது நாரதர் சொல்கிறார், வியாசாச்சாரியரே, நீங்கள் எழுதின வர்ணாசிரம தர்மங்களையெல்லாம் நான் முன் ஜென்மத்தில் கடைபிடிக்கவில்லை. சிறிது காலம் சத்சேவையா அதீர்க்கையா, சிறிது காலம் நான் சாதுக்களுக்கு சேவை செய்த ஒரு பலனால, பகவானுடைய கதைகளை கேட்டதுனால, நாம சங்கீர்த்தன மகிமையினால, பகவானுடைய புகழை பாடுவதனால எனக்கு இன்று உனக்கு உபதேசிக்கக்கூடிய உன்னுடைய குருவாக நாரதர் ஆக நான் இன்று திகழ்கிறேன் என்றால் அது சத்சங்கத்தினுடைய மகிமை தான் காரணம். பகவானுடைய பெருமைகளை பேசுறது பக்தி யோகத்தினால்தான் நான் இந்த நிலையை அடைந்தேன் என்று நாரதர் தன்னுடைய வாழ்க்கையை நிதர்சனமாக காண்பிக்கிறார் வியாசாச்சாரியருக்கு. வியாசரே, நான் கடைபிடித்த இந்த வழிபார்
நீ வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பெரிய தர்மங்களை நான் அந்த தர்மத்தெல்லாம் நான் கடைப்பிடிக்கக்கூடிய தகுதியற்றவனாக சூத்திர ஸ்திரீனுடைய புத்திரனாக பிறந்தேன் முன் ஜென்மத்தில். ஆனால் சாதுக்களுக்கு சேவை செய்து மகான்கள் பகவத் கதைகளை கேட்டதினாலேயே நான் பவித்திரமடைந்தேனே. இதிலிருந்து தெரிந்து கொள்ளுங்கள், மக்களுக்கு இந்த வழியே காட்டி கொடுங்கள் என்று நாரதர் உபதேசிக்கிறார் வியாசருக்கு. அதனால் வர்ணாசிரம தர்மங்கள்லாம் கலியுகத்தில் கடைபிடிக்க முடியாது. சுலபமான பக்தி மார்க்கத்தை மக்களுக்கு புகட்டுங்கள். நாம சங்கீர்த்தனமும் கதாசிரவணம் தான் மக்களை கரையேற்றும் என்று உபதேசிக்கிறார் நாரதர். ஏதத் யாதுர சித்தானாம் மாத்திர ஸ்பர்ஷேச்சையா மகு. அடிக்கடி இந்த புலனிச்சைகளால் மாட்டிக்கொண்டு தவிக்கின்ற இந்த ஜனங்களெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது தெரியுமா? இந்த புலனிச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக கண்ணு பார்த்தா ஒரு பக்கம் ஆசைப்படுது, காது பார்த்தா ஒரு பக்கம் ஆசைப்படுது, மூக்கு நுகரத்துக்கு ஆசைப்படுது, நாக்கு ருச்சிக்கிறதுக்கு ஆசைப்படுது, தேக ஸ்பர்ச உணர்வுக்கு ஆசைப்படுது. இந்த புலனிச்சைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக இந்த மக்கள் எவ்வளோ பாடுபடுது, எவ்வளோ கஷ்டப்படுது, எவ்வளோ சோகத்தைப்படுது, எவ்வளோ துன்பங்களை அனுபவித்தாலும் எப்படியாவது இந்த புலனிச்சைகளை நிறைவேற்றிட முடியுமா அப்படின்னு எவ்வளோ பாடுபடுது. எதனால்? அறியாமையில் தானே இந்த மக்கள் அப்படி கஷ்டம். ஏதத்தி ஆதுர சித்தானாம் மாத்திர ஸ்பர்ஷ இச்சையா முகு. அடிக்கடி எத்தனை தடவை அடிபட்டாலும் எத்தனை தடவை அவமானப்பட்டாலும் எப்படியாவது இந்த புலன் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஆவல்னால இப்படி கடினமாக உழைக்கிறதே மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுதே. அதனால் அவர்களுக்குன்னு ஒரு ஆறுதல் வேண்டாமா? அதனால் இந்த அப்படியேப்பட்ட இந்த சம்சாரத்தில் தத்தளிக்கின்ற புலனிச்சைகளில் மாட்டி தவிக்கின்ற இந்த புலனிச்சைகளை அடக்க முடியாமல் தவிக்கின்ற அந்த ஆசைகளை அடைய வேண்டும் என்று முயற்சிக்கின்ற அப்படிப்பட்ட மக்களை இந்த சம்சார சாகத்தில் கரையேற்றக்கூடிய படகாக பவசிந்து பிளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம் இந்த சம்சார சாகத்தில் தத்தளிக்கின்ற அப்படியேப்பட்ட மக்களை கரையேற்றக்கூடிய படகாக பகவானுடைய குணானுபவங்கள் இருக்கின்றது. அந்த பகவானுடைய புகழ் கொண்ட ஒரு கிரந்தத்தை எழுதுங்கள். பாகவதம் என்ற ஒரு கிரந்தத்தை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா அதுவாக படகாக இருந்து மக்களை கரையேற்றி வைக்கும், இந்த சம்சார சாகத்திலிருந்து கரையேற்றி வைக்கும். அதனால் பவசிந்து பிளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம் பகவானுடைய லீலைகள், பகவானுடைய குணானுபவங்களை, பகவத் லீலைகள், பகவத் குணானுபவங்களை மக்களுக்கு காட்டி கொடுங்கள் பாகவதத்தின் மூலமாக என்று நாரதர் உபதேசிக்கிறார். அதுதான் உங்களை கரையேற்றி வைக்குமே தவிர வேறு எந்த சாதனைகளாலையும் யோகம் தியானம் ஞானம் இவைகளெல்லாம் பயன்படாது. கலியுகத்தில் ஒரு பொழுது இது மனசை சுத்தமாக்காது. இவைகள்லாம் யமம் நியமம் இவைகள்லாம் கடைப்பிடித்து அந்த அஷ்டாக யோக பயிற்சியெல்லாம் மக்களை கரையேற்ற முடியாது. கலியுகத்தில் எல்லாம் கைவிட்ட கேஸ். அதுக்கான சாமர்த்தியம் கிடையாது, அதுக்கான சாஸ்திர அபியாசம் கிடையாது, அந்தளவுக்கு மனசு பரிசுத்தமும் கிடையாது. அதை செய்கிற அளவுக்கு சாதன சிரமத்தை கடைபிடிக்கிற அளவுக்கு மனோபலமும் உடல் பலமும் கிடையாது, அந்தளவுக்கு ஆயுசும் கிடையாது மக்கள் இடத்துல. அதனால் இதெல்லாம் கலியுகத்தில் கடைபிடிக்க முடியாதுன்னா வியாசரே. யமாதிபிர் யோகபதகி காமலோப ஹதோ முகுந்த சேவையா ததா ஆத்மார்த்த சாமியதி. காமத்தினாலையும் பேராசையினாலையும் கெடுக்கப்பட்ட இந்த மனசு உடையவர்களால் தயவுசெய்து இந்த யம நியமங்கள் வழிகளை காட்டி கொடுக்காதீங்க. இவைகளை இந்த யம நியமங்கள்லாம் கடைப்பிடித்து அவர்களால் யோக முறையில் பகவான் அடையவே முடியாது. ஒரே ஒரு வழி தான், சீக்கிரமாக மனசு சாந்தி வேணும்னா முகுந்தனுடைய சேவை, பகவத் பக்தி தான் ஒரே வழி. முகுந்த சேவையா எத்வ ததா ஆத்மார்த்த சாமியதி. மனசில் சாந்தி வேணும்னா, ஆத்மாவுக்கு மனசில் சாந்தி வேணும்னா ஒரே வழின்னா பகவத் பக்தினால்தான், முகுந்த சேவையினால்தான் மனசில் சீக்கிரமாக சாந்தி ஏற்படும். வேறு வழியே கிடையாது இந்த மக்களுக்கு. கதிர் அந்நியதா. அதனால் நாம சங்கீர்த்தன மார்க்கத்தையும் பகவத் குணானுபவங்களையும் பற்றி நிறைய பக்தி மார்க்கத்தை மக்களுக்கு புகட்டினானால் அதுதான் மக்களை கரையேற்றி வைக்கும் என்று சொல்கிறார். ஏதத்தி ஆதுர சித்ரானாம் மாத்திர ஸ்பர்ஷேச்சையா முகு பவசிந்து பிளவோ திருஷ்டோ ஹரிச்சர்யா அனுவர்ணனம். பகவானுடைய லீலைகளெல்லாம் மக்களுக்கு காட்டி கொடுங்கள் என்று சொல்கிறார். யமாதிபிர் யோகபதகி காமலோப ஹதோ முகுந்த சேவையா எத்வ ததா ஆத்மார்த்த சாமியதி. சர்வம் ததிதமாக்கியாதும் யத் புருஷ்டோகம் துவயானக ஜன்ம கர்ம ரகசியமே பவதச்ச ஆத்மதோஷனம். என்னுடைய பிறப்பின் ரகசியத்தையும், நான் எப்படி பிரம்மதேவருடைய புத்திரராக அவதரித்தேன் என்ற ரகசியத்தையும், அதே சமயத்தில் என் சாதனானுஷ்டானத்தினுடைய ரகசியத்தையும்
உங்களுக்கு உங்கள் மனசு உங்கள் சித்தம் சந்தோஷம் அடையினதுக்காக நீங்கள் கேட்டதற்காக என்னுடைய சரித்திரத்தினுடைய ரகசியத்தை உங்களிடத்தில் உரைத்தேன். புரியுதா? இதன் மூலமாக நீங்கள் சித்த சந்தோஷம் அடையுங்கள். நான் எந்த சாதனத்தை கடைபிடிச்சினோ அந்த சாதனத்தை மக்களுக்கு காட்டி கொடுங்கள் என்று வியாசருக்கு உபதேசித்தார். நீ கேட்டதுனால நானாக சொல்லணும்னு நினைக்கல, நீ கேட்டதுனால என்னுடைய வரலாறை நான் சொன்னேன், அதான் விஷயம் அப்படின்னு நாரதர் வியாசருக்கு சொல்கிறார். இதுதான் என்னுடைய ஜென்ம கர்மத்துடைய ரகசியம். இதுதான் உன் ஆத்மாவையும் உன்னுக்கு ஒரு குறை இருந்தது இல்லையா கீழே, அது அகிலமாக பூர்ணம் அடையிறதுக்கு உன் குறையை நீக்கிறதுக்காக நான் என்னுடைய கதையை சொன்னனே தவிர என் பெருமையை சொல்கிறதுக்காக நான் சொல்ல வரல. சரிதா? நான் எந்த அந்த சாதன ரகசியத்தை சொன்னது காரணம் இதன் மூலமாக உன் மனசு குறைய நீங்கும். 17 புராணங்களும் எழுதியும் பாரதம் எழுதியும் மனசில் குறை இருந்தது இல்லையா, அந்த குறையை நீங்கிறதுக்காக நான் உனக்கு சொன்னேன், உன் சித்த சந்தோஷத்துக்காக நான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த சாதனத்தை நீ கடைபிடிக்கிறது மட்டும் இல்லை, இது மக்களுக்கும் காட்டி கொடுங்கள். திருஷ்ட ஹரிச்சர்யா அணுவர்ணனம், அவருடைய லீலைகளை அணுவாக வர்ணித்து மக்களுக்கு காட்டி கொடுங்கள் என்று நாரதர் உபதேசிக்கிறார். உபதேசித்து வீணையை மீட்டு கொண்டு ஆமந்திரிய வீணாம் ரணயன்னு எயோ யாத்ருச்சிகோ முனிகி எத்ருச்சையா தத்ருச்சையா, பகவத் விருப்பத்தினால வந்தவர் வியாசருக்கு தெளிவு ஏற்படுத்திவிட்டு வந்த வழியே கிளம்பி விட்டார் நாரதர். பகவத் சங்கல்பத்தினால்தான் மகான்கள்லாம் வருவாங்க. பகவான் சங்கல்பம் அங்கே முடிஞ்சிச்சுன்னா உடனே வேற இடத்துல கிளம்பிடுவாங்க. வேறு ஏதோ ஒரு ரிஷிக்கு கவலைப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் ஆறுதல் சொல்கிறதுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அப்படி எதிர்ச்சியாக வந்துருச்சு. எதிர்ச்சியாக வந்தாங்கன்னாவே மகான்கள் பகவத் இச்சையினால் வந்தவங்க அப்படின்னு அர்த்தம் தெரிஞ்சு. ஆமந்திரிய வீணாம் ரணயன்னு எயோ யாத்திரிச்சிக்கோ வீணையை மீட்டுக்கொண்டு நாராயண நாமத்தை சொல்லிக்கொண்டு ஆனந்தமாக அப்படியே ஆகாசத்தில் கிளம்பி போயிட்டார். அஹோ தேவரிஷி தன்யோயம் எத்கீர்த்திம் சார்கதன்மனக காயன் மாத்தியன் இதம் தந்திரியா ரமயதி ஆதுரம் ஜகத்து. ஆஹா, இந்த ஒரு வீணையை வச்சுண்டு உலகம் முழுவதும் சந்தோஷப்படுத்துகிறாரே பகவான் நாம சங்கீர்த்தனத்தை பாடி பாடி பகவத் குணானுபவங்களை அங்கங்கே கதைகளை சொல்லி இப்படி சந்தோஷப்படுத்துகிறாரே, இவரை விட தன்யர் யாருன்னா உண்டா அப்படின்னு நாரதரை பார்த்து வியாசர் புகழ்கிறார். அங்கே பக்தி தேவ வாக்கியாலும் தன்யர்னு சொல்கிறார், சனகாதி முனிவர் வாக்கியாலும் நாரதர் தன்யர்னு கொண்டாடியிருக்கார். இங்கே வியாசருடைய வாக்காலும் நாரதரை தன்யர்னு கொண்டாடிருக்கார். இந்த 3 பேருடைய வாக்குனால நாரதர் தன்யர் தான். பக்தி என்ற தனம் அவர் ஹிருதயத்தில் எப்பொழுதும் பிரகாசிக்கிறதுனால அவர் சிறந்த தன்யர் அப்படின்ற மகா பாக்கியசாலின்னு கொண்டாடுகிறார்கள் மகான்கள்லாம். அதனால் நாரதரை யாருமே கலகப்புரி யாருன்னா கலகம் வச்சாங்கன்னா நாரதர் போல் கலகம் பண்ண அப்படின்னு சொல்லக்கூடாது. பெரிய மகாத்மா அபச்சாரப்பற்றக்கூடாது. நாரதருடைய அனுக்கிரகத்தை பெற பாக்கியம் இல்லைனா கூட தயவுசெய்து அபச்சாரப்பற்றாதீங்க. துர்வாசர் கூட கோபத்துக்கு ஒரு உதாரணமாக துர்வாசர் சொல்லுவாங்க. துர்வாசர் வைகுண்டம் போனார், பிரம்மலோகம் போனார், கைலாசம் போனார்னு வருது. நம்மளால் அடுத்த தெரு வரைக்கும் கூட நடக்க முடியல, கால் வலிக்குது, முட்டி வலிக்குதுன்னு சொல்கிறோமே. அப்படிப்பட்ட துர்வாசரை போய் கம்பேர் பண்ணலாமா ஒரு கோபிஷ்டருக்கு? தப்பு இல்லையா? மகான்களுடைய அனுகிரகம் பெறலாம் கூட மகானுடைய அபராதத்துக்காக நம்ம ஒரு பொழுதும் அபராதத்தை வாங்கி கட்டிக்கூடாது. ஜாக்கிரதையாக இருக்கணும். பக்தி வளரணும்னா நாரதரை கொண்டாடணும். அப்படிப்பட்ட பக்தி தேவியே தன்யர்னு கொண்டாடியிருக்கா. சனகாதி முனிவர்கள் தன்யர்னு கொண்டாடுறாங்க. தன் தம்பி ஆனாலும் நாரதரை கொண்டாடுறாங்க. அண்ணா தம்பியை கொண்டாடக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஆனால் ஏன் கொண்டாடினா, எவ்வளோ கொண்டாடினாலும் அவர் கர்வம் உண்டாகாது நாரதருக்கு. ஏன்னா கர்வமே இல்லை. வினம்பராய விவேகினே, விவேகமுடையவர், அதே சமயத்தில் வினம்பராய வினயம் உடையவர் நாரதர். அதனால் சனகாதி முனிவர்கள் அவரை கொண்டாடினார்கள். ஸ்ரீகிருஷ்ண தாசானாம் அக்ரணிர் யோக பாஸ்கரகா, கிருஷ்ண பக்தர்களுக்குள் முதன்மையானவரே, யோக சூரியனாக பிரகாசிக்கிறவரே என்று நாரதரை புகழ்கிறார்கள். சனகாதி முனிவர்கள் அண்ணாக்கள் தான், ஆனால் நாரதருடைய மகிமையை தெரிந்து புகழ்கிறார்கள். நாரதர் முக்தாத்மா, அதனால் புகழ்கிறார்கள். அவர் என்ன சொன்னாலும் அவருக்கு விமதகா விமத்சரகா, அவருக்கு பொறாமையோ கர்வமும் உண்டாகவே உண்டாகாதான் நாரதருக்கு. அதனால் அவரை புகழ்கிறார்கள். அப்படி சனகாதி முனிவர் வாக்கால், பக்தி தேவ வாக்கால், வியாசர் வாக்கால் அவரை தன்யர்னு கொண்டாடி இருக்காங்க. அதனால் நாரதரை நம்ம ரொம்ப மதிக்கணும். நாரதரை ஸ்துதிக்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் நம்ம மகாத்மியத்தில் பார்த்தோம். ஜெயதி ஜெகதி மாயாம் யஸ்ய காயாதவஸ்தே வச்சன ரச்சனம் ஏகம் கேவலம் சாகலைய துருவபதம் அத்வியாதோ எத்கிருபாதோ துருவாயம் சகல குஷல பாத்திரம்
பிரம்மபுத்திரம் நதாஸ்மி. ஸ்திரீகளாக இருந்தால் நதாஸ்மின்னு சொல்லணும், ஆண்களாக இருந்தால் நதோஸ்மின்னு சொல்லணும். அந்த ஸ்லோகம் வந்து, இந்த ஸ்லோகம் எங்கே இருக்குன்னா பாகவத மகாத்மியத்தில் இருக்குது. அது நீங்கள் முதல் அத்தியாயத்தில் கடைசி ஸ்லோகம் இது எடுத்து பார்த்து நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும், நாரதரை ஸ்துதிக்கிறதுக்கு. ஏன்னா நாரதருடைய அனுகிரகம் இல்லைன்னா பிரகலாதம் கிடையாது, துரோன் கிடையாது, வியாசருக்கும் இப்போ தெளிவு பிறந்திருக்காது. புரியுதுங்களா? நாரதர் தான் எல்லாருக்கும் குரு. அதனால் குருஸ்தானத்தில் உள்ள நாரதரை நம்ம நமஸ்கரித்தா அவருடைய அனுகிரகம் பெற்றால் தான் நம்மளுக்கு கிருஷ்ண பக்தி, ராம் பக்தி நம்மளுக்குள்ளே உண்டாகும். சரி, வால்மீகிக்கே நாரதர் தான் உபதேசித்தார் ராமாயணத்தை, இல்லையா? அப்படிப்பட்ட குரு. வியாசருக்கே பாகவதத்தை உபதேசம் பண்ணது நாரதர் தான். அதனால் நாரதர் குருஸ்தானத்தில் இருக்கிறதுனால அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாக நம்மளுக்கு வேணும். அப்போ தான் பக்தி நமக்குள்ளே பெருகும். சரி, இது நாரதருடைய கதை. அதற்கு பிறகு நாரதரை கொண்டாடிட்டு அந்த சம்யப்பிராசன்ற சொல்லக்கூடிய தன்னுடைய ஆசிரமத்தில் உட்கார்ந்து கொண்டு பகவானை தியானிக்கிறார். தியானித்த போது இந்த மாயை மக்களை எப்படி ஏமாற்றுகிறது என்பதை தியானத்தில் கண்டு கொண்டார். அப்போது இந்த மாயை நேரடியாக பகவானுடைய சேவையினால்தான், பக்தி யோகத்தினால்தான். பக்தி யோகம் தான் நேரடியாக பகவானுக்கு சேவை செய்கிறது. சேவை செய்வதனால்தான் இந்த மாயை ஜெயிக்க முடியும் என்பதை புரிந்து கொண்ட வியாசர் தன் அனுபவத்தில் இது தெரியாத மக்களுக்கு உபதேசிப்பதற்காக பாகவதம் என்ற கிரந்தத்தை எழுதினார். யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயம் கிருஷ்ணே பரமபூருஷே பக்திர் உற்பத்தியதே பும்சா சோகமோக பயாபகா. எந்த பாகவதத்தை, அதனால்தான் வியாசாச்சாரியார் இந்த பாகவதத்தை எழுதி மக்களுக்கு கொடுத்தார். தன்னுடைய பிள்ளைக்கு கொடுக்கறது மூலமாக உலகத்துக்கு கொடுத்தார் பாகவதத்தை. இந்த பாகவதத்தை கேட்ட பிறகு பலன் இல்லை, கேட்டுக்கொண்டே இருக்கும்பொழுதே என்னாகுமா, சோகமோக பயாபகா. மலை போல் ஒரு புத்திரன் இருக்கான். புத்திர துக்கம் தான் பெரிய துக்கம். 25 வயசு பையன் போயிட்டான். எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம் இல்லையா? அதுமாதிரி புத்திர சோகத்தை விட பெரிய சோகம் எதுவும் கிடையாது. அது மாதிரி இன்னும் வேறு ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி சோகம் பெருசாக தாகும். அந்த சோகமானது வந்து தாக்கப்படாதான் பாகவதத்தை கேட்டுன்னு இருந்தாவே. சோகம் மோகம், எவ்வளோ பெரிய சொத்தை இழந்தவன் நடுத்தரில் நின்ட்டான், நல்லா வாழ்ந்து கெட்டவன் அப்படின்னா அந்த சோகமானது பாகவதம் கேட்டானா அந்த சோகமானது பாதிக்காதான் அவனை. சோகம் மோகம், சொர்க்கலோகத்தையே வந்து கொட்டி வந்து கொடுக்குறேன், சொர்க்கலோக சௌக்கியம், ரொம்ப மேனகம் ஒடுவசி எல்லாமே நீ எடுத்துக்கோ, எல்லாமே சொர்க்கலோகத்தையே எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னால் அந்த சொர்க்கலோகத்தையே எத்தனை வந்து இந்திரன் கொடுக்குறேன்னு சொன்னால் கூட அதில் மோகம் ஏற்படாதாம். சோகம் மோக பயா, யமனே வந்து நேரில் நின்று உன் உயிரை பறிக்க போகிறேன்னு சொன்னாலும் பயம் ஏற்படாதாம். பாகவதம் கேட்ட பிறகு இந்த பலன் இல்லை, பாகவதம் கேட்டுக்கொண்டு இருக்கும் போதே இந்த பலன் வந்துருமா. யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயாம் கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கிருஷ்ணே பரமபுருஷே பகவானிடத்தில் அப்படிப்பட்ட பக்தி உண்டாயிடுமா. அந்த பக்தியினால் சோகம் மோகம் பயம் மூன்றும் அறவே தவிர்க்கப்படுகிறது. மூன்றும் உன்னை விட்டு போய்விடுகிறது. சோகம் மோக பயமானது உன்னை தாக்கப்படாது, அவைகளால் பாதிக்கப்பட மாட்டாய் என்று சொல்லப்படுகிறது. யஸ்யாம் வை ஸ்ரூயமானாயம் கிருஷ்ணே பரமபுருஷே பக்தி உற்பத்தியதே. அப்போ கேட்டுக்கொண்டிருக்கும் போதே கிருஷ்ணத்தில் பக்தி உண்டாயிடுமா. அந்த பக்தியானது என்ன பண்ணுமா, சோக மோக பயத்தை போக்கிடுமா. அப்படிப்பட்ட பாகவதத்தை எழுதினார். அந்த பாகவதத்தை எழுதி சுகாச்சாரியருக்கு உபதேசம் பண்ணார். நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம், ஆத்மாராமஸ்ச முனையா நிற்கந்த அப்படி இருக்கிறோமே. ஆத்மாராமராக இருந்தாலும் சுகாச்சாரியர் அந்த பாகவத்தை எங்க பகவானுடைய குணானுபவங்களானது மனசு சித்தத்தை அபகரிச்சிடுமா. அதனால் வந்து சுகாச்சாரியர் அந்த பாகவத்தை கிரகிச்சார். அதனால் விஷ்ணு பக்தர்களோட சத்சங்கத்துக்கு ஆசைப்பட்டு இந்த பாகவத்தை கிரகிச்சார். விஷ்ணு பக்தர்கள் தன்னாலே வந்து அவர்கள் பாகவதை கேட்பாங்க, அந்த பக்தர்களோட சல்லாபம் பண்ணலான்னு ஆசையினால் சுகாச்சாரியர் இந்த பாகவத்தை கிரகிச்சார். அதனால் அப்படியேப்பட்ட பாகவதம் நிர்குண பிரம்மத்தில் ரமிச்சுன்னு இந்த சுகாச்சாரியரே பாகவத்தை கேட்குறான்னு சொன்னான். அப்போது அதில் எவ்வளோ பெரிய லாபம் இருக்குது இந்த பாகவதத்தில். இந்த உலகத்தில் அவங்களுக்கு எதுவுமே ஆக வேண்டியதில்லை. பிரம்மானுபூதியே பெற்றவர்களாகிய சுகாச்சாரியர் முதலானவர்கள் பிரம்ம ஞானிகள். அப்படிப்பட்டவங்களுக்கும் ஒரு குறை இருந்ததுன்னா அந்த குறையும் போக்கக்கூடியது பாகவதம்னா, அப்போ பாகவதம் எவ்வளோ வசதியான கிரந்தம். அப்போ தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் 4 வித புருஷார்த்தங்களும் சித்தித்தவர்களாகிய, அதுக்கு மேலே மோட்ச நிலை அடைந்தவர்களாகிய சுகாச்சாரியர் பாகவதம் கேட்டாருன்னா என்ன காரணம்? அப்போது
அந்த மோட்ச சௌக்கியத்தை, அந்த முக்தி சௌக்கியத்தை, அந்த பிரம்மானுபவ சௌக்கியத்தை விட அதிகமான சௌக்கியத்தை கொடுக்கக்கூடியது பக்தி சௌக்கியமானது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அது பாகவதம் தான் கிடைக்கணுமா. அப்போது மற்ற கீழ் சௌக்கியங்கள்லாம் பெரிய உயர்ந்த சௌக்கியமே கொடுத்து விடக்கூடியது பாகவதம் சொல்லும்போது பௌதிக சௌக்கியங்கள்லாம் கொடுத்து விடாதா? அதனால் இல்லறவாசிகள் எல்லாரும் பாகவதம் படிக்கணும். படித்தோம்னா சுகாச்சாரியரே பாகவதம் கேட்டிருக்கார். அவருக்கு உலகத்தில் ஆக வேண்டியதில்லை, அவரே பாகவதம் கேட்டிருக்கார். அப்போ நம்மள பகவானால் ஆக வேண்டியது நிறைய இருக்குது நமக்கெல்லாம் இல்லையா? பகவானால் அப்படிப்பட்ட உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நம்ம சாதிக்க வேண்டியது இருக்குது. நாமெல்லாம் கண்டிப்பாக பாகவதம் படிக்கணும், பாகவதத்தை கேட்டு அனுபவிக்கணும். பகவானுடைய அருளை, லக்ஷ்மி மலாளனுடைய அருளை பூர்ணமாக எல்லாரும் பெற வேண்டும். சரி, அப்போ பகவான் இந்த பாகவதம் ஆரம்பிக்கிறது சூதர் ஆரம்பிக்கிறார். எப்படி சுகருக்கு வியாசரிடத்துலேருந்து பாகவதம் கிடைச்சிது, வியாசருக்கு நாரதத்துலேருந்து எப்படி கிடைச்சிது அப்படின்ற விஷயத்தை இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம். இப்போ சுகாச்சாரியார் கதை சொன்னார் இல்லையா? சுகாச்சாரியார் பரிஷத்துக்கு எப்படி இதை சொன்னார் அப்படின்னா, பரிஷத்து கதை சொல்லணும்னா பாரத கதையை சொல்லி ஆகணும், பாரதத்தினுடைய கடைசியில் சொல்லி ஆகணும். மகாபாரதம் எங்கே முடிகிறதோ அங்கே தான் பாகவதம் தொடங்குறது. அதாவது என்னன்னா, பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் சண்டை, பாரத போர் நடந்தது இல்லையா? அதில் கடைசியாக இறந்தவன் யாருன்னா துரியோதனன். பீமசேனுடைய கதாயுதத்தினால் தொடையெலும்பு முறிக்கப்பட்டு கீழே விழுந்து கிடக்கிறான் துரியோதனன். அப்படி அவன் அவன் இறக்குற சமயத்தில் துடிச்சு கொண்டு இருக்கும்போது அஸ்வத்தாமா வந்தான். அஸ்வத்தாமா பார்த்து சொல்கிறார், துரியோதன, என்னோட கதை முடிஞ்சிச்சுடா, இனிமேல் உன்னுடைய சாத்திரத்தை காட்டார், நீயோ பிராமணன், உனக்கு ஆக வேண்டியது என்ன, அதனால் இனிமேல் பாண்டவர்களை அனுசரித்து போ, யுத்தம் முடியும் போது. இது துரியோதனன் சொல்கிறான். ஆனாலும் அந்த சமயத்தில் தலையாட்டிக்கின்னு, ஆனால் விரோத புத்தியோடவே போய் தூங்குகிற குழந்தைகளை, திரௌபதி மூலமாக பஞ்ச பாண்டவர்கள் பிறந்த 5 குழந்தைகளையும் நிர்தாட்சண்யமாக கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாமல் தூங்கும் போது போய் இரவில் போய் அந்த குழந்தைகளை போய் கொண்டுட்டான், தலையை வெட்டிட்டான். வெட்டிட்ட உடனே திரௌபதி பார்த்து கதறான் காலையில். அப்போ அர்ஜுனன் சபதம் இடுறான், எவன் உன்னுடைய குழந்தைகள் தலையை வெட்டினானோ அவனுடைய சிரசை கொண்டு வரேன், அந்த சிரசு மேலே உட்காந்து நீ உன் குழந்தைகள் தர்ப்பணம் கொடுப்பாய் என்று அர்ஜுனன் என்ன பண்ணுறான், கிருஷ்ணா ரதத்தை செலுத்து. அர்ஜுனுக்கு தேரோட்டி யார்? கிருஷ்ணன் தானே. உடனே ரதத்தை செலுத்துக்கிறார். அப்போது அந்த அஸ்வத்தாமாவை பின்தொடர்ந்து போகிறார். அஸ்வத்தாமா தானே திரௌபதியுடைய பிள்ளைகளை வெட்டினான். அந்த அஸ்வத்தாமாவை பின்தொடர்ந்து போகிறார் அர்ஜுனன் ஆனவர். பின்தொடர்ந்து போகும்பொழுது தன் உயிரை காப்பாற்றி கொள்ள பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான் அஸ்வத்தாமா அர்ஜுனன் மேலே. அதனால உலகத்தையே இருக்குது. பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ண தெரியுமே தவிர அதை திருப்பி வாங்க தெரியாத அஸ்வத்தாமாவுக்கு. அப்போ அர்ஜுனன் பார்த்து, என்ன நெருப்பு புழம்பு கக்கிண்டு வருது, ஏதோ ஒரு அஸ்திரமானது அப்படின்னு அர்ஜுனன் பார்த்து கிருஷ்ணனை பார்த்து கேட்குறான். கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ அர்ஜுன வாச்ச கிருஷ்ண கிருஷ்ண மகாபாகோ பக்தானாம் அபயங்கர துவம் ஏகோ தஹ்யமானம் அபவர்க்கோசி சம்ஸ்ருதேகே, சம்சாரத்தில் எரிக்கப்படுகிறவர்களுக்கு நீ மோட்சத்தை அளிப்பவனே, அப்படிப்பட்ட கிருஷ்ண கிருஷ்ணா மகாபாகோ மகாபாகுவே, மகாபராக்கிரமசாலியே, இந்த நெருப்பு பிழம்பு தக்கின்னு வருதே, இது என்ன இந்த நெருப்பு பிழம்பு அப்படின்னு கேட்ட உடனே, இது பிரம்மாஸ்திரம், அஸ்வத்தாமா விட்ட பிரம்மாஸ்திரம்பா. அதனால் அந்த பிரம்மாஸ்திரத்தை அடக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, நீ பிரதி பிரம்மாஸ்திரத்தை விடு அப்படின்னு சொன்ன உடனே பிரதி பிரம்மாஸ்திரத்தை விடுறார். அப்போ 2த்தையும் திருப்பி வாங்கன்னு சொல்கிறார். பாருங்கள், துரோணாச்சாரியார் தன் பிள்ளையான அஸ்வத்தாமாக பிரயோகம் பண்ண சொல்லிக் கொடுத்தாரே தவிர திருப்பி வாங்க சொல்லிக் கொடுக்கல. ஆனால் தன்னுடைய சிஷ்யனாகிய அர்ஜுனனுக்கு பிரயோகம் பண்ணவும் சொல்லிக் கொடுக்குறார், திருப்பி வாங்கவும் சொல்லிக் கொடுத்துருக்கார். அப்போ எவ்வளோ சமநிலையில் பார்த்துருக்கா பாருங்கள். தன்னுடைய சிஷ்யன் தான், உண்மையான வித்தை தெரிஞ்சவனுக்கு தான் ஒரு குரு இடத்துல அபிப்பிராயம் ஏற்படாது, தன் பிள்ளைன்றதுனால அபிப்பிராயம் ஏற்பட்டுறாது. அதாவது என்னன்னா, ஒரு பிள்ளைன்றதுனால பாசம் ஏற்பட்டுறாது. உண்மையான சிஷ்யனுக்கு உண்மையான குருவானவர் உண்மையாக வித்தை எல்லாத்தையும் ஒளிவு மறைவு இல்லாமல் சொல்லிக் கொடுப்பார். அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்காங்க துரோணாச்சாரியார், அப்படி இருந்திருக்கார். அதனால் அஸ்வத்தாமாவுக்கே சொல்லிக் கொடுக்காத வித்தியை அர்ஜுனுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கார்.
அதனால் 2 அஸ்திரத்தையும் திருப்பி வாங்கிட்டார். யார்? அர்ஜுனன். பிரம்மாஸ்திரம் 2 பிரம்மாஸ்திரம் திருப்பி வாங்கிட்டார் கிருஷ்ணன் சொன்னபடி. அதற்கு பிறகு வழியார என்ன பண்ணுறார், இந்த அஸ்வத்தாமா உயிரோட விடக்கூடாது, இவனை வதம் பண்ணுன்றாரு. ஆனால் பிராமணன் ஆனால் வதம் பண்ணக்கூடாது அப்படி அதையும் சொல்கிறாரு. அதே சமயத்தில் வதம் பண்ணணும்னு சொல்கிறார். அப்போ சரி, அவனை என்ன பண்ண, தேரில் கசாப்பு கடைக்கு ஆட்டு கட்டிட்டு வர மாதிரி அந்த தேரில் இவனை கட்டிட்டு வர்றார் அர்ஜுனன் அஸ்வத்தாமாவை. அப்போ தர்மராஜருடைய சபை அவங்க கூடாரத்தில் அழுது கொண்டு இருக்கிற திரௌபதி முன்னாடி, இதோ திரௌபதி, அஸ்வத்தாமா கொண்டு வந்துட்டேன், நீ என்ன தண்டனை கொடுக்குறியோ கொடு அப்படின்ட்டு அர்ஜுனன் காட்டுறான். அப்போ சொல்கிற திரௌபதி சொல்கிறா, இவரை பார்க்கறதுக்கு உன்னுடைய குரு துரோணாச்சாரியர் போலவே இருக்கிறார். யாரிடத்துலேருந்து தனுர் ரகசியத்தெல்லாம் தெரிந்து கொண்டீர்களோ, சாஸ்திரம்லாம் கற்றீர்களோ, அப்படியேப்பட்ட குருக்கு நம்ம துரோகம் பண்ணலாமா? நான் தான் பிள்ளை எழுந்து தவிக்கிறேன். இவருடைய அம்மா கௌதமி யாருன்னா அவருடைய அம்மா கிருபாச்சாரியருடைய தங்கை தான் துரோணாச்சாரியருடைய மனைவி. அப்படிப்பட்ட கிருபி அவளை போய் இந்த செய்து கணவனை இழந்தவளாகிய அவளுக்கு புத்திரனையும் இழந்து துக்கப்படுற நிலை உண்டாகக்கூடாது. அதனால் அவளுக்கு ஒரே ஆறுதல் நம்ம பிள்ளை இருக்கிறதுனால தான் உயிரோடு இருக்கிறா. இல்லாட்டி என்றைக்கோ உடன்கட்டை ஏறியிருப்பா துரோணாச்சாரியரோட. ஆனால் அஸ்வத்தாமா இருக்கிறதுனால தான் அவள் உயிரோடு இருக்கிறா. கிருபியானவள். ஒரு தாய்க்கினுடைய கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் தான் பிள்ளைகளை இழந்து கஷ்டப்படுறேன்னு சொன்னால் அந்த கிருபியானவள் ஒரு பிள்ளை இழந்து கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு திரௌபதி சொல்கிறா. அது மட்டும் இல்லை, பிராமணர்களுக்கு அபராதம் பண்ணுற துர்பாக்கிய நிலை நம்மளுக்கு ஏற்பட வேண்டாம். நாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்படியே இந்த அஸ்வத்தாமா வதம் பண்ணால் மட்டும் என் பிள்ளை திரும்பி வந்துடுவாங்களா, என் 5 பிள்ளைங்களும் திரும்பி வந்துடுவாங்களா? அப்படியே திரும்பி வந்தால் கூட எனக்கு இந்த திரும்பி வரதா இருந்தால் கூட இந்த பிராமணர்களை கொல்ல வேண்டாம். இவர் பார்க்கறது சாக்ஷாத் துரோணாச்சாரியர் போலவே இருக்கிறார். அதனால் எந்த குரு இடத்துல நீங்கள் அஸ்திராபியாசம் பண்ணீங்களோ அந்த குருக்கு நம்ம துரோகம் பண்ணக்கூடாது ஒரு பொழுதும் என்று நியாயத்தை பேசினாலாம் திரௌபதி சபையில். மனைவியை சபையில் கொண்டாடக்கூடாது, ஆனால் சபையில் கைத்தட்டி கொண்டாடினாராம் தர்மபுத்திரர். ஏன்னா தர்மத்தை யாராவது சொல்லிட்டாங்கன்னா தர்மபுத்திரருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுமா. உடனே தர்ம சந்தோஷம் அடைஞ்சார். எல்லாரும் ஆமோதிச்சாங்க அந்த விஷயத்தை, திரௌபதி சொன்ன விஷயத்தை. அதனால் அவனை விட்டுடுங்கன்னு சொல்கிறார். முச்சதாம் ஏஷ பிராமணோ நிதராம் குருஹு. இவரை பார்த்தா குரு மாதிரி தெரியல, துரோணாச்சாரிய மாதிரி, இவன் அபகாரி மாதிரி தெரியல, அதனால் விட்டுடுங்கன்னு சொல்கிறாளாம் திரௌபதி. அப்போது தர்மியம் நியாயம் சகுரணம் நிர்கலீகம் சமம் மகத்து. அவள் சொல்லக்கூடிய வார்த்தையில் தர்மம் இருந்ததான், நியாயம் இருந்ததான், அதில் கருணை வெளிப்பட்டதான், கள்ளம் கபடமற்ற அவளுடைய மனதானது வெளிப்பட்டதான், அதில் பாகுபாடும் இல்லாத சமத்துவமானது வெளிப்பட்டதான். திரௌபதிக்கு இவ்வளவு குணங்கள் உண்டாம். அது இந்த ஸ்லோகத்தில், இந்த ஸ்லோகத்தில் இவ்வளோ விஷயங்கள் சொல்கிறார் பார். தர்மியம் நியாயம் சகுரணம் நிர்கலீகம் சமம் மகத்து ராஜா தர்ம சுதோராஜ்யா பிரத்யனந்த துவச்சோத்விஜாக. அதனால் தர்மராஜரே சந்தோஷம் அடைந்து சபாஷ்னு கைத்தட்டினாராம் அந்த சபையில் எல்லாருக்கும் முன்னாடி. தர்மம் பேசிட்டா தர்மபுத்திரருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போது ஆனால் பீமன் மட்டும் இதை ஒத்துக்கல. ஆததாயி நாம் என்னென்னா இப்போது சாதாரண மக்களாக இல்லை, நம்ம ராஜ்யத்தில் இருக்கிறோம். ராஜ்யத்தில் இருந்தால் தண்டிக்கத்தக்கவர்களை தண்டிக்கணும். அது தண்டிக்காமல் விட்டால் எப்படி? இவன் என்ன பண்ணுவான்? இப்போ இவனை தண்டிக்கிறதுனால, இவனை வதம் பண்ணுறதுனால இந்த உலகத்தில் இவனுக்கு தண்டனை கிடைச்சதுன்னா நரகலோகத்தில் போய் இவன் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் தண்டிக்கிறதுனால அவனுக்கும் லாபம். அதே சமயத்தில் நியாயத்தை நிலைநாட்டுறது, ராஜ தர்மத்தை நம்ம நிலைநாட்டுறது போலவும் ஆகிடும் அப்படின்னு பீமனுடைய அபிப்பிராயம். அதனால் அவனை வதம் பண்ணணும். அப்போ என்ன சொல்கிற, அர்ஜுனன் பார்க்குறான், தர்மபுத்திரர் சொல்கிறதும் நியாயம், வதம் பண்ண வேண்டான்னு சொல்கிறாரு. பீமன் வதம் பண்ண 2 பேரும் அண்ணாக்கள் தான், இவர் பேச்சு மீற முடியாது. அதே திரௌபதிக்கும் அது அபிப்பிராயம் இல்லை வதம் பண்ணுறது. அப்போ கிருஷ்ணனை பார்க்குறார். கிருஷ்ணன் பார்த்து சொல்கிறார், அப்பா நீ வதம் பண்ணு, அவள் ஆததாயி குற்றவாளி, அதனால் வதம் பண்ண வேண்டியவன். ஆனால் பிராமணன், அதனால் வதம் பண்ணக்கூடாது. ஒன்று வதம் பண்ணுன்னு சொல்லு, இல்லை வதம் பண்ண வேணான்னு சொல்லு.
வதம் பண்ணலாம், ஆனால் வதம் பண்ணக்கூடாது. அப்படி ரெண்டுமே சொன்னால் என்ன அர்த்தம்? பேசுறதெல்லாம் குழப்பமாகவே பேசுகிறார் பகவான். இன்னைக்கு வரைக்கும் பகவத்கீதையில் கர்மமாக சந்நியாசமான நிச்சயமே ஆகலையா. எதனா ஒன்று சொல்கிறான்னா ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிட்டான். பகவத்கீதையில் பார்த்தா கிருஷ்ணன் அர்ஜுனனே பார்த்து ஆச்சரியப்படுறான். என்னடா பகவத்கீதை சொன்ன நீ கர்மாவா ஞானமாக சந்நியாசமாக இன்னைக்கு வரையும் தீர்மானமே ஆகலை. பகவத்கீதைனா படிச்சு பாருங்கள். கர்மா செய்ய சொல்கிறானா இல்லை சன்னியாசம் வாங்கி சொல்கிறானா, ரெண்டுமே நிச்சயமே ஆகலை. பகவத்கீதை அப்படி தான் சொல்லி முடிச்சிட்டான். கடைசியில் மாம் ஏகம் சரணம் ரஜான்றான். நீ கர்மாவானா சன்னியாசமானா பக்தி பண்ணிட்டான். அது மாதிரி என் பேச்சு கேட்டால் போதும், நான் சொல்கிறத அப்போது பகவானுடைய அபிப்பிராயத்தைப்படி தான் சண்டை போட்டான் அர்ஜுனன். அதனால் இங்கேயும் அதே மாதிரி பகவான் அபிப்பிராயம் என்னென்னு தெரிந்து கொண்டு வதம் பண்ணலாம், வதம் பண்ணக்கூடாது, ரெண்டுத்தையும் பகவான் நியமிக்க மாட்டான். ஆனால் சாஸ்திரங்களை சொல்கிறது என்னன்னா பிராமணர்களுக்கு தேகவதம் கூடாது. புரியுதுங்களா? தேகவதம் இல்லை, அவங்களுக்கு வேறு விதமான வதமானது நியமிக்கப்பட்டிருக்கிற சாஸ்திரம். என்னென்னா அவருடைய பொருள்களை பிடுங்கிக் கொள்வது வதத்துக்கு சமானம். அவனுடைய சிகை, பிராமணுக்கு சிகை ரொம்ப முக்கியம். அந்த சிகையை வபனம் பண்ணிட்டோம்னா அது வதம் பண்ணதுக்கு சமானம். அதே சமயத்தில் ஸ்தானத்தை விட்டு நிர்யாபனம், அவருடைய இருப்பிட இடத்தை விட்டு பிடுங்கி அவர்களை வெளியே நாடு கடத்திட்டோம்னா அதுவும் வதம் பண்ணதுக்கு சமானம். இந்த 3 விதம் தான் பிராமணுக்கு வதமாக நியமிக்கப்பட்டிருக்கிறது சாஸ்திரத்தை தவிர. சாஸ்திரத்தில் இந்த 3 விதத்தில் தான் வதம் சொல்லப்பட்டிருக்கே தவிர தேகவதமானது சொல்லப்படலை. ஏன்னா தேகத்தை வதம்னா பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும். ஆனால் பிராமணனே தேகவதம் கூடாது. பிராமணரில் அப்படி வதம் பண்ணால் பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுன்றதுனால சாஸ்திரங்களை இந்த விதமாக வதம் பண்ணலாம் பிராமணரில் என்று சாஸ்திரங்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன பண்ணுறார் அர்ஜுனன் புரிஞ்சுட்டான். பகவான் விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டான். பிரம்மத்தி தோஷம் வரக்கூடாததுக்காக பகவான் என்ன பண்ணுறான், அது மாற்று பரிகாரம் ஒன்று இருக்குது, அதை செய்ய சொல்கிறான். என்னென்னா உடனே அவனுடைய அஸ்வத்தாமா தலையில் ஒரு ரத்தனம் இருக்குது, அந்த ரத்தனத்தோடு கூடிய சிகையை வபனம் பண்ணிட்டானா, அறுத்துட்டானா. அந்த ரத்தனம் இல்லைன்னா அவனுக்கு தேஜஸ் போயிடும், பிரம்ம தேஜஸ் போயிடுச்சு அவனுக்கு. சிசுவத்தினாலேயே தேஜஸ் போயிடுது, அந்த ரத்தத்தினால கொஞ்சம் தேஜஸ் இருந்தது. அந்த சிகை வபனம் பண்ணதுனால அவனுடைய தேஜஸ், பிரம்ம தேஜஸ் அவனை விட்டு போயிடுது. அப்புறம் கூடாரத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டான். குற்றவாளி அவனை தண்டிக்கணும் அப்படின்னு பீமன் சொன்னான். இப்போ என்னன்னா தலையை சிகை வபனம் பண்ணதுனால அவனை தண்டித்த மாதிரி ஆகிப்போச்சு. தேகத்தை வதம் பண்ணாததுனால பிரம்மத்தி தோஷமும் இவனை பாதிக்காது அர்ஜுனுக்கு. ஏன்னா பிராமணனை தேகத்தை வதம் பண்ணலையே, அதனால் அவனை கூடாரத்தை விட்டு துரத்தி விட்டான் வெளியே போயிடு. அப்போது ஸ்தானத்துலேருந்து அவனை பொருளை பிடிங்கி துரத்தி விடுறதும் வதத்துக்கு சமானம். அதனால் வதம் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு பிறகு இறந்த குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் கங்கையில் போய் தர்ப்பணம் பண்ணுறாங்க. எல்லாரும் அழறாங்க. பகவானுடைய தே நிநியோதகம் சர்வம் விலப்யச்ச புருஷம் புனக ஆப்ளுத ஹரிபாதப்ஜ ரஜபூர பூத சரிஜலே. பகவானுடைய பாதத்தினால் புனிதமான அந்த கங்கை ஜலத்தில் எல்லாரும் தர்ப்பணம் கொடுறாங்களாம் இறந்தவர்களுக்கெல்லாம். அதற்கு பிறகு அவங்கவுங்க சமாதானப்படுத்திக்கிறாங்க. கிருஷ்ணரும் வியாசர் முதலிய தௌமியர் முதலிய ரிஷிகள் முன்னிட்டு கொண்டு எல்லாருக்கும் சமாதானம் செய்கிறார் இறந்தவர்களை குறித்து. இப்படி நடக்கிறது. ஆனால் இந்த ஸ்தானத்திலிருந்து கூடாரத்தை விட்டு வெளியே துரத்தி விட்டாங்க இல்லையா, தப்பிச்சம் போயிடுச்சுன்னு போக வேண்டியது தானே இந்த அசுத்தாமா. ஆனாலும் புத்தி திருந்தலை. துஷ்டனுடைய புத்தி என்றைக்குமே எவ்வளோதான் மன்னிச்சாலும் அவங்க திருத்தவே மாட்டாங்க. அவ்வளோ துஷ்ட சுபாவம் வெளிப்படுத்தினே இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணால் மறுபடியும் பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். அந்த பாண்டவ பூண்டே இருக்கக்கூடாது, பிரம்மாஸ்திர பிரயோகம் பண்ணிட்டான். அந்த பிரம்மாஸ்திரமானது 6 அஸ்திரங்களாக பிரிஞ்சு வருது. 5 அஸ்திரங்கள் பாண்டவர்களை நோக்கி வருது. ஒரு அஸ்திரமானது அன்னைக்கு அபிமன்யு போர்க்களத்தில் உயிரிழந்துட்டான். அர்ஜுனுடைய புள்ள அபிமன்யு போர்க்களத்தில் உயிரிழந்துட்டான். 5 பேரால் அநியாயமாக கொல்லப்பட்டான். அந்த அபிமன்யு போர்க்களத்துக்கு போகும்போது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தால் உத்தரை, அபிமன்யுடைய மனைவி உத்தரையானவள் நிறை மாத கர்ப்பிணியாக இருந்தான். இப்போ அந்த கர்ப்பிணி ஸ்திரியாக இருக்கக்கூடிய அவளை துரத்திண்டு வருது ஒரு அஸ்திரமானது. அஸ்வத்தாமா விட்ட பிரம்மாஸ்திரம் 6 அஸ்திரங்களாக பிரிஞ்சு 5 அஸ்திரங்கள் பாண்டவர்களை துரத்திண்டு வருது. ஒரு அஸ்திரமானது உத்தரை துரத்திண்டு வருது, இரும்புமயமான அஸ்திரமானது. அப்போ பகவான் என்ன பண்ண, போர்லாம் முடிஞ்சிச்சே, இனிமேல்ட்டு நம்ம துவாரைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கால் தேர்தட்டில் இருக்குது, ஒரு கால் பூமியில் இருக்குது. பகவான் ஏற புறப்பட போகிறான். அந்த சமயத்தில் கர்ப்பிணி ஸ்திரீ இப்போ தான்
விதவியாக இருக்கா. ஒரு விதவியான அவள் வந்து வெளியே வரக்கூடாது. ராஜகுமாரி வெளியே வரக்கூடாது, வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது. அதே கர்ப்பிணி ஸ்திரீ வீட்டுக்கு வெளியே வரக்கூடாது. அப்படிப்பட்டவள் தன்னை காப்பாற்றுறதுக்கு கதி இல்லாமல் ஒரு கையை வயிற்றை பிடிச்சிண்டு, கர்ப்பிணி ஸ்திரீயாகி அவள் ஒரு கையை வயிற்று பிடிச்சிட்டு ஒரு கையை தூக்கிண்டு பாகி பாகி மகா யோகின்னு தேவதேவ ஜகத்பதே நாண்யம் துவதவயம் பஷ்ய எத்திர மிருத்யு பரஸ்பரம் அப்படின்னு உத்தர கதறிண்டு வரலாம். பகவான் இப்போ தான் தேரில் ஏறுறான். ஒரு கால் கீழே இருக்குது, ஒரு கால் தேர்தட்டில் இருக்குது. பார்த்தா இந்த திரும்பி பார்த்தா ஒரு குழந்தை உத்தரை, அவளே ஒரு குழந்தை, அவள் வயிற்றில் ஒரு குழந்தை. அதை பார்த்த உடனே அப்படியே பகவானே உருகிட்டார். ஒரு குழந்தை சுமந்து வர அவள், இந்த குழந்தைக்கு ஒரு குழந்தையா? ஆஹா, என்ன ஒரு துர்பாக்கிய நிலை. கணவனை இழந்தவளாச்சு அவள். அபிமன்யு இழந்துட்டு தவிக்கிறாளே, என்னதானே காப்பாற்று காப்பாற்றுன்னு கதறான். அப்போ சொல்கிறார், அவள் சொல்கிறா உத்தர பாகி பாகி மகா யோகின்னு தேவதேவ ஜகத்பதே, சர்வதேவர்களுக்கும் தேவாதி தேவனாகிய வாசுதேவா, ஜகத்துக்கே பதியே, என் பதி என்னை விட்டு போயிட்டான், இனிமேல் நீ தான் எனக்கு பதி. பதினா என்ன? தன்னை காப்பாற்றக்கூடியவன் அர்த்தம். நீ தான் என்னை காப்பாற்ற, என் கணவன் காப்பாற்றுறதுக்கு எனக்கு இல்லை. அப்போ கணவனால் கைவிடப்பட்ட எங்களுக்கெல்லாம் நீ தானே கிருஷ்ணா கதி, பகவானே தானே பதியாக இருந்து கதியாக இருந்து எங்களை ரட்சிக்கணும். ஜகத்பதே, உலகத்துக்கே பதியாச்சு நீ. தேவதேவ ஜகத்பதே நான் அந்நியத்து அபயம் பஷ்ய, பயத்தை போக்குறவங்க கிருஷ்ணனை தவிர வேற யாரால போக்க முடியும்? பகவான் தானே. ராமச்சந்திரமூர்த்தியா சொல்கிறான், ராமாவதாரத்தில் பகவான் சொல்கிறானா இல்லையா? அபயம் சர்வபூதேப்பியோ, பயத்தை என்னால் மட்டும்தான் போக்க முடியும்னால அபயம் சர்வபூதே, சகல ஜீவராசிகளும் உனக்கு அபயத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பகவான் ராமருடைய வாக்கு. அது நான் விரதமாக எடுத்துக்கிறேன், பக்தர்களுக்கு அபயம் கொடுக்குறது விரதமாக எடுத்துக்கிறானா. அபயம் சர்வபூதே ததாங்கேதத்து விரதம் அப்படின்னு ராமருடைய வாக்கு. அதனால தான் இங்கே அதை நம்பி தான் இவர் சொல்கிறா, ஒரு ஒருத்தரை உன்னை தவிர பயத்தை போக்கக்கூடியவர்கள், அபயத்தை கொடுக்கக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை. அபயம் அபயம் அபயம்னு கதறின்னு வரலாம். நான் அந்நியத் வதபயம் பஷ்ய, உன்னை தவிர வேறு யாராலும் எனக்கு அபயம் கொடுக்க முடியாது. பஷ்ய எத்திர மிருத்யு பரஸ்பரம், இந்த ஒரு ஜீவராசி இன்னொரு ஜீவராசிக்கு யமனாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் உன்னை தவிர யாரை கிருஷ்ணா காப்பாற்ற முடியும்? ஆனால் ஒன்று, இந்த பிரம்மாஸ்திரம் இல்லைம்மா, பிரம்மாஸ்திரம் வீண் போகாதது, அதுக்கு ஏதாவது ஒரு இலக்கு கொடுத்தாகணும். அப்படின்னா என் உயிரை வேணா பறிச்சுக்கிட்டோம் அந்த பிரம்மாஸ்திரம், ஆனால் என் குழந்தையின் உயிரை மட்டும் பறிக்க வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான். அதுதான் ஒரு தாய் தான் அப்படி சொல்லுவாள், வேறு யார் சொல்ல முடியாது மாதிரி சொல்கிற. அபித்ரபதி மாம் ஈஷ சரஸ்தப்தாயுஷோ விபோ காமும் தகது மாம் நாத மாமே கர்ப்போ நிபாத் நாதா ந அத. பிறகு காப்பாற்றுறன்னு சொல்லாமல் உடனே எவன் காப்பாற்றுபவனோ அவன் தான் நாதன்னு பேர். என்ன அதை பிறகு காப்பாற்றுறேன், என்ன அதை பிறகு காப்பாற்றுறேன்னு எவன் சொல்லலையோ, அப்படி சொல்லலையோ உடனே காப்பாற்ற போனோம் அவன் தான் நாதன்னு பேர். காமம் தகுது என்ன பண்ணால் இஷ்டப்படி இதை என்னை கொன்று போட்டோம், ஆனால் என் குழந்தைய மட்டும் காப்பாற்றி கொடு கிருஷ்ணா அப்படின்ட்டு பகவான் பிரார்த்தனை பண்ணுறான். ஆனால் அந்த 5 அஸ்திரங்கள் வருதில்ல பாண்டவர்கள் நோக்கி, அப்போ பாண்டவர்கள் உடனே அஸ்திரங்களை பிரதி அஸ்திரம் எடுக்க பார்க்குறாங்க. அவரை தடுத்துறது தன் சுதர்சன அஸ்திரத்தினால பஞ்ச பாண்டவர்களை நோக்கி வரக்கூடிய அந்த 5 பிரம்மாஸ்திரத்தையும் சுதர்சன அஸ்திரத்தினால தூளாக்கிட்டார். அந்த பிரம்மாஸ்திரத்தை சாந்தி பண்ணிட்டார் பகவான் தன் சுதர்சன அஸ்திரத்தினால. ஆனால் உத்தர கர்ப்பத்துக்குள்ளே பகவான் புகுந்துட்டார். தன்னை ஒருத்தர் அண்டி இருக்கிறான்னு சொன்னால் தாயும் சேயும் ரட்சிக்கப்படணும். ஒருத்தையை காப்பாற்றிட்டு ஒருத்தர் விடுறது பகவான் கணக்கில் கிடையாது. முதலைக்கும் மோட்சம், கஜேந்திரன் யானைக்கும் மோட்சம். காப்பாற்றினா 2 பேரும் தான் பகவான் காப்பாற்றும். அப்படி இருக்கும்போது தாய் ஆகிய உத்தரை கேட்குறான்றதுனால என்ன வேணாலும் கொல்லட்டும் அந்த பிரம்மாஸ்திரம், என் குழந்தையை காப்பாற்றுன்னு கேட்குறாள். அது எப்படி பகவான் விட்டுருவான்? தாயும் ரட்சித்தான், சேயும் ரட்சித்தான் பகவான். அந்த குலத்துக்கு ஒரு குழந்தை கொடுத்தானாம் பகவான். உடனே கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து அங்குஷ்டமாற்றம் அமலம் சுரடு மௌலினம் அப்படிப்பட சங்கு சக்கர கதாதாரியா அட்டையல் பிரமாணத்தில் கதாயத்தை சக்கராயுதமாக சுழட்டி அதுக்கு கவசம் அளித்து அந்த பிரம்மாஸ்திரத்தை நிஷ்கர்ஷனம் ஆகிட்டானான். இருக்கிற இடம் தெரியாமல் அதை மறையும்படி செய்துட்டானான் பகவான். சக்தி இழக்கும்படி செய்து பிரம்மாஸ்திரமானது மறைஞ்சே போச்சான். அப்போ உத்தரையும் ரட்சிக்கப்பட்டால், குழந்தையாகிய பரிசுத்தும் ரட்சிக்கப்பட்டாள். அதுக்கு பிறகு குந்தி தேவி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறா பகவானே. ஊருக்கு கிளம்ப இருக்கிற கிருஷ்ணனை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுறா. நமஸ்யே புருஷம் துவா
ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்யயம் ந லக்ஷ்யசே மூடத்ருஷா நடோ நாட்டியதரோ யதா. டைம் நாச்சுன்னு தெரியலையா? ஆஹா, 1.5 மணி நேரம் ஆகுது. அதாவது இதுக்கு முன்னாடி பிரம்மாஸ்திரத்தை போய் பிரம்மாஸ்திரத்துக்கு பிரதியாஸ்திரமே இல்லையே, அது எப்படி பகவான் அடக்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டால், பிரம்மாவையே படைத்தவன் விஷ்ணு பகவான். அவன் இந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணிடும்? உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறவனுக்கு இந்த பிரம்மாஸ்திரத்தை அழிக்கிறதா ஒரு பகவானுக்கு பெரிய விஷயம். சர்வாச்சரிய மையனாச்சே. அப்படிப்பட்டது இதை பார்த்து சூதர் சொல்கிறார் சவுனகாதி மகரிஷி பார்த்து, பிரம்மாஸ்திரத்தை அழிச்சது ஆச்சரியப்படாதீங்க, உலகத்தையே படைத்து காத்து அழிக்கிறவனுக்கு இந்த பிரம்மாஸ்திரம் அழிக்கிறது பெரிய விஷயம் இல்லை, சர்வாச்சரியமயனாக பகவான் விஷயத்தில் இதெல்லாம் ஒரு ஆச்சரியமே கிடையாது அப்படின்னு சொல்கிறார். யத்யப்சஸ்திரம் பிரம்மஸ்ரஸ்து அமோகம் ச அப்பிரதிக்கிரியம், வீண் போகாது பிரம்மாஸ்திரம், அதுக்கு பிரதி அஸ்திரமும் கிடையாது. அப்படியே பார்த்த வைஷ்ணவன் தேஜ ஆசத்திய சமசாமியத் பிருகுத்வக மாமம்ஸ்தா ஹேதாச்சரியம் சர்வாச்சரியமயே அச்சுதே ஏ இதம் மாயா தேவியா சுஜத்யவதி ஹந்திஜா. அதனால் எந்த மாயா தேவியின் மூலமாக உலகத்தை படைத்து காத்தழிக்கின்றானோ அவன் சர்வாச்சரியமயனாக இருக்கக்கூடிய பகவானுக்கு இந்த விஷயம்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமே கிடையாது. பிரம்மாஸ்திரத்தை சாந்தி பண்ணுறதுலாம் ஒரு ஆச்சரியமே கிடையாது. அச்சுதனிடத்தில் பக்தர்களை கை நழுவ விடாதவனாகிய அச்சுதனுக்கு அது எப்படி பக்தர்களுக்கு, அப்போ பக்தர்களை காப்பாற்ற தான் நோக்கமே தவிர இந்த ஆச்சரியங்கள்லாம் சுலபமாக செய்துடுவான் பகவான். பிரம்மாஸ்திர நிஷ்டனம் பண்ணியாவது, பிரம்மாஸ்திர சாந்தி பண்ணியாவது தன் பக்தர்களாகிய உத்தரையும் பரிசுத்தையும் பகவான் காப்பாற்றிடுவான். இதை தெரிஞ்சுக்கணும் சவுனகாதி மகரிஷிகளே என்று சூதர் சொல்கிறார் இங்கே. அப்போ குந்திதேவி ஸ்தோத்திரம் பண்ணுறான். நமசிய புருஷம் துவா ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். நமசிய புருஷம் துவா, புருஷனே உனக்கு நமஸ்காரம். ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்தான்னு சொன்னே, அத்தை நீ போய் என்னை நமஸ்காரம் பண்ணலாமா? நான் தீர்க்காயுஷாக இருக்க வேணாமா? சின்னவங்க பெரியவங்க காலில் போய் விழலாம், பெரியவங்க வந்து சின்னவங்க காலில் போய் விழலாமா? நமஸ்காரம் பண்ணலாமா? இது என்னத்தை நான் தீர்க்காயுஷாக இருக்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறாரு. அப்பா நீ வந்து புருஷன்ப்பா, புருஷன்றதுனால ஒரு ஆம்பளை குழந்தை பிறந்ததுனாக்கா அது காலில் போய் விழுவாங்களா? புருஷ குழந்தை அதனால் அப்படின்ட்டு. நான் பெண்ணு அப்படின்னு ஒரு தாயானவள் பிள்ளையை போய் சேவிப்பாளா? உன் பிள்ளை ஸ்தானத்தில் 5 பிள்ளையோட 6வது பிள்ளையா நான் வளர்ந்தனே, என்னை புருஷன்றதுனால என்னை நமஸ்காரம் பண்ணலாமான்னா? தபார், இப்படிலாம் பேசக்கூடாது. நீ யாருன்னு எனக்கு தெரியும். யாரு? நமசிய புருஷன் தான் ஆத்யம் ஈஸ்வரம், ஆதி புருஷன். நீ ஆதி புருஷன்னா ஜீவனுக்கு தான் ஆதி புருஷன். இல்லை நீ ஈஸ்வரன் சர்வாளன். என்னத்த நான் எவ்வளோ கபடங்கள் பண்ணிக்கிறேன், எவ்வளோ தில்லுமுழு வேலைலாம் பண்ணியிருக்கேன், நான் மனுஷனாக இருந்து எவ்வளோ வேலை செய்திருக்கேன். நான் போய் ஈஸ்வரன்னா சங்கு சக்கரம் கதை பத்மம் எல்லாம் வச்சுருந்தேன் தான் ஈஸ்வரன். நானே 2 கைகள் உள்ளவனாக இருக்கிறேன். தபார், இதெல்லாம் எனக்கு தெரியாது, புரியுதா? மகான்கள் சொல்லியிருக்காங்க, அதான் பிரமாணம் அப்படின்னா. அது பிறகு அவன் பகவான் வாய் தரக்குள்ளையான். நமசிய புருஷம் துவா ஆத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். இந்த தேகம் மாதிரி 2 வயது உள்ள தேகம் மாதிரி தெரியும், ஆனால் இதுக்கு அப்பாற்பட்டவன் நீ என்று சொல்கிற. பிரகிருதே பரம் அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர்பகிரவஸ்திதம். ஆனால் உள்ளும் வெளியும் வியாபிச்சிருக்கு. நம்மளை கிராஸ் பண்ணி தான் உபநிஷத்துகள் சொல்கிறது. உபநிஷதங்களில் சொல்லப்பட்டிருக்கு என்னென்னா, நம்மளை தாண்டி தான் பகவான் போகிறானா, நம்ம முன்னாடியே பகவான் நடமாடுறானா, நம்ம பின்னாடி பகவான் இருக்கானா, நம்ம முன்ன பின்ன கிராஸ் பண்ணி தான் போகிறானா, ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியலையா. என்ன லட்சியதே மூட திருஷா, மூட திருஷ்டினால் பார்க்கறதுனால பகவான் நம்ம முன்னாடியே கிராஸ் பண்ணால் கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது சூட்சும சரீரத்தில். ஆனால் பகவான் எல்லாத்துலேயும் வியாபிச்சிருக்கிறான், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது பகவான். யோசிச்சு பாருங்கள். அந்தர் பகிர் அவஸ்திதம், உள்ளும் வெளியும் வியாபிச்சிருக்கிற நம்ம ஹிருதயத்தில் பரமாத்மாவும் இருக்கிறான், வெளிப்புறமாக பகவான் காற்றா சஞ்சரிக்கிறான். ஆனால் பகவான் நம்ம கண்டு கொள்ள முடியல இல்லையா? அந்தர் பகிர் அவஸ்திதம் எதனால்னா மாயை என்ற போர்வையினால் தன்னை மறைச்சுட்டு இருக்கானா பகவான். ந லக்ஷசே மூட திருஷா நடு அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர் பகிர் அவஸ்திதம். சகல ஜீவராசிகளுக்கும் புலப்படாமல் உள்ளும் வெளியும் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கிறான். எப்படின்னா, இப்போ ஒரு உதாரணம் சொல்லலாம். வெளிப்புறமாக இருந்த சுதர்சனாஸ்திரத்தினால பாண்டவர்களை ரட்சித்தான், உள்புறமாக உத்தர கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து பரிசுத்தை காப்பாற்றினான். அப்போ அந்தர் பகிர்
வெளிப்புறமாகவும் இருக்கிறான், உள்புறமாகவும் இருக்கிறான். ஆனால் தேர்தட்லேயும் பகவான் அப்படியே தான் இருக்கிறான். எத்தனை ரூபம் எடுக்கிறான் பார். சக்கராயுதத்தினால பாண்டவர்களை காப்பாற்றிட்டான். தேர்தட்டில் இருந்துட்டேன் ரூபம் எடுத்து உத்தர கர்ப்பத்துக்குள்ளே புகுந்து குழந்தை சின்ன ரூபமாக கட்டவல் பிரமாண ரூபத்தில் இருந்து கொண்டு பரிசுத்தை காப்பாற்றிட்டான் பகவான். ஒரே டைமில் எல்லாத்தையும் செய்ய முடியும் பகவானால். அந்தர் பகீர் அவஸ்திதம் ஒரே சமயத்தில் எப்படி உள்ளும் வெளியும் வியாபிச்சிருக்கிறான்னு இப்போ காண்பிச்சிட்டானா. அதை இங்கே குந்திதேவி சொல்கிறா. அலட்சியம் சர்வபூதம். இது மக்களால் சாதாரண ஜீவராசிகளால் புரிந்து கொள்ள முடியாதது. அலட்சியம் சர்வபூதானாம் அந்தர் பகிரவஸ்திதம் மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞா அதோக்ஷஜம் அவ்வியம். அக்ஞானிகளால் அதோக்ஷஜன் ஆகிய பகவானை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மாயை என்ற போர்வையினால் தன்னை மறைத்து கொண்டிருக்கிறானாம் பகவான். மாயா ஜவனிகாச்சன்னம் அக்ஞாதோக்ஷன் ந லட்சியசே மூட திருஷா நடோ நாட்டியதரோ யதா. பகவான் ஒரு நாடக நடிகை மாதிரி. திடீர்னு பார்த்தா வராக அவதாரம் எடுப்பான், நரசிம்ம அவதாரம் எடுப்பான், மனுஷ ரூபம் எடுப்பான், பறவை ரூபம் எடுப்பான், பன்றி ரூபம் எடுப்பான், சிம்ம ரூபம் எடுப்பான், கூர்ம ரூபம் எடுப்பான், மத்ஸ்ய அவதாரம் எடுப்பான். அதெல்லாம் வந்து ஒரு நாடக நடிகை வேஷம் போடுற மாதிரி அந்த ஆடிய வேஷத்தை கலைச்சிடுவான். அப்போ வேற ஒரு வேஷம் போடுவான். ஆனால் அது பகவான் அப்போ மீனா, இப்போ சிங்கமா, பன்றியா அப்படின்னா பகவான் பகவானாகவே இருக்கிறானா. இதை புரிந்து கொள்ள முடியாது. ஒரு நாடக நடிகை வந்து வேஷம் போடுறான், பெண் வேஷம் போடுறான்னா பெண்ணா அவன் பெண்ணாயிட்டானா? இல்லை. வேஷத்தில் பெண். மோகினி அவதாரமும் பகவான் எடுத்திருக்கான், அவன் பெண் இல்லை. ஆனால் பகவான் பகவானாகவே இருக்கிறான். அது மாதிரி ஒரு நாடக நடிகை எப்படி வேஷம் போட்டு கலைச்சிட்றானோ அதுபோல் பல அவதாரங்கள் மூலமாக தன் வேஷம் போட்டு கலைச்சிட்றான். அதுபோல் மனுஷ அவதாரம் எடுக்கிறான்னா அது ஒரு வேஷம். ஆனால் உண்மையான ஸ்வரூபம் அது கிடையாது. இது ஒரு நாடகம். நடோ நாட்டியதரோயதா. இது வந்து மூட திருஷ்டி உள்ளவர்களாகிய சிசுபாலன், சத்ராஜித்து முதலானவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் பகவானை நிந்திச்சாங்க அவங்களாம். கம்சனால முதலானவர்களாம் பகவானை புரிந்து கொள்ள முடியாது. இன்னும் லட்சியசே மூட திருஷா நடோ நாட்டியதரோயதா. அப்போ யாரால் புரிஞ்சிக்க முடியும்னா ததா பரம ஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம் பக்தி யோக அவர்களால் தான் புரிஞ்சிக்க முடியும். பரமஹம்சர்களாகிய மகாத்மாக்களால் பக்தர்களால் தான் புரிஞ்சிக்க முடியும். அப்படி இருக்கும்போது ஒரு ஸ்திரீயாகிய என்னாலும் எப்படி கிருஷ்ணா உன்னை புரிஞ்சிக்க முடியும்? கதம் பஷ்யமிகு ஸ்திரீயா. பக்தி யோகமே சரியா தெரியாது, செய்ய தெரியாதவளாகிய எனக்கு உன்னை எப்படி நான் புரிஞ்சிக்க முடியும்? உன்னை எப்படி பகவானாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறாளாம். தன்னை வினயத்தினால குந்திதேவி சொல்கிறான். ததா பரமஹம்சானாம் முனினாம் அமலாத்மனாம். அப்படிப்பட்ட பரமஹம்சர்கள், முனிவர்கள், மனசை சுத்தமாக்கி யோகிகளும் ஞானிகளும் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் பக்தி யோகத்தை புகட்டுவதற்காகவே இந்த கிருஷ்ணாவதாரம் எடுத்திருக்கிறாய். இப்படிப்பட்ட ஒரு நாடகம்லாம் நடிக்கிற நீ அப்படின்னு சொல்கிறா குந்தி. சரி, நீ மட்டும் எப்படி தெரிஞ்சுக்கிட்ட என்ன பகவான்னு அப்படின்னா என்னுடைய நாம சங்கீர்த்தனத்தினால்தான். அப்படி என்ன நாம சங்கீர்த்தனம் பண்ண? கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாயச்ச நந்தகோப குமாராய கோவிந்தாய நமோ நமஹ. இது குந்தி தேவி சொல்கிற நாம சங்கீர்த்தனம். இதுதான் நிறைய பேர் தியான ஸ்லோகமாக வச்சுருக்காங்க. பாகவதம் தொடங்கும் போது தியான ஸ்லோகமாக இதை சொல்லிட்டு தான் தொடங்குவாங்க. நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரே அப்படின்னு பகவான் நாமங்களை கொட்டிட்டா பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து தான் உலகமானது உண்டானது. அதுதான் பிரம்மதேவர் உண்டானார். அதனால் அந்த நாபி கமலத்துக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணுறான். நம்ம பங்கஜநாபாய நம்ம பங்கஜ மாலினே. தாமரை மாலை அணிந்த பக்தர்களால் சமர்ப்பிக்கப்பட்ட தாமரை மாலை அணிந்தவனே. அதனால் அந்த தாமரை மாலை அணிந்தவனுக்கு ஒரு நமஸ்காரம். நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய். தாமரைதர்கள் போன்ற கண்களை உடையவனே, அந்த அப்படியேப்பட்டவனுக்கு ஒரு நமஸ்காரம். நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. தாமரை போன்ற திருவடிகளை, 2 திருவடிகளை சேர்த்து வச்சா மலர்ந்த தாமரை மாதிரி இருக்குமா, அந்த இதழ்கள் போல இருக்குமா அந்த விரல்கள் ஆனது, வளர்ந்த தாமரை போல இருக்குமா அந்த திருவடி ஆனது. அப்படிப்பட்ட நமஸ்தே பங்கஜாங்கிரியே அப்படின்னு சொல்லிட்டு திருவடியில் முடிகிறான் குந்தி தேவி. ஒவ்வொரு பதத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுறான். கிருஷ்ணாய வாசுதேவாயின்னு சொல்லும்போது கடைசியில் நமஸ்காரம் பண்ணால், இங்கே வந்து என்னென்னா ஒவ்வொரு பதத்துக்கும் நமஸ்காரம் பண்ணுறேன்னா, ஏன்னா அவ்வளோ பெரிய ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்குள்ளே என் உயிர் இருக்குமா இருக்காது, அதுக்குள்ளே நான் நமஸ்காரம் பண்ணிடுறேன்னு சொல்லி ஒவ்வொரு பதத்துக்கு நமஸ்காரம் பண்ணுறான். 4 பாதங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுறான்.
நமः பங்கஜநாபாய நமः பங்கஜமாலினே நமः பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. எந்த பகவான் உந்தி கமலத்திலிருந்து பிரம்மதேவர் தோன்றினாரோ அந்த உந்தி கமலத்துக்கு நமஸ்காரம். உந்தி கமலத்து உடையவனாகிய பத்மநாபனுக்கு நமஸ்காரம்ன்றாங்க. நம பங்கஜநாபாய நம பங்கஜ மாலினே, தாமரை மாலை அணிந்தவனுக்கு நமஸ்காரம். நம பங்கஜ நேத்ராய, தாமரை போன்ற கண்கள் உடையவனுக்கு நமஸ்காரம். நமஸ்தே பங்கஜாங்கரியே, தாமரை போன்ற திருவடிகள் உடையவனுக்கு நமஸ்காரம் என்று சொல்கிறார். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாகம் ச சகாத்மஜா விபோ தொயைபநாதேன முகுர் விபத்கணாத்தே. அதாவது தேவகியும் வசுதேவரையும் கம்சன் சிறையில் போட்டு வச்சுருந்தான் 10 வருஷமாக. ஆனால் ஒரு குழந்தை கூட காப்பாற்றப்படலை. 6 குழந்தைகளையும் அநியாயமாக கொண்டுட்டான் கம்சன். பாறையில் மோதியே கொண்டுட்டான் இல்லையா? ஆனால் குந்தியினுடைய புத்திரர்கள் 5 பிள்ளைகளும் போர்க்களத்தில் ஒரு பிள்ளை கூட சாகாமல் காப்பாற்றப்பட்டார்கள். 5 பிள்ளைகளும். எதனால்னா அவள் தேவகி நாதனா அடைஞ்சது வசுதேவரை. அதனால் அவர் சக்தியற்றவராக இருந்தால் காப்பாற்ற முடியல. பின்னாடி தான் கிருஷ்ண அவதாரம் பண்ண போகிறான் தேவிகி வசு. அந்த 6 பிள்ளைகளுக்கு அப்புறமா 7வது பிள்ளை பலராம், அப்புறமா தான் 8வது பிள்ளையாக தான் கிருஷ்ணன் அவதாரம் பண்ண போகிறான். அதுக்கு முன்னாடி நாதனா அடைஞ்சது யார்? தேவகி வசுதேவரை. அதனால் என்னென்னா சக்தியற்றவனாக நாதனா அடைஞ்சதுனால, சக்தியற்றவராக இருந்ததுனால அவள் 5 பிள்ளைகள், அந்த 6 குழந்தைகளும் கம்சனால் கொல்லப்பட்டாள். ஆனால் இவள் கணவனை இழந்தவளாகிய குந்தி தேவி நாதனா அடைஞ்சது யாருன்னா கிருஷ்ண பரமாத்மாவை தான் நம்பியிருந்தாள். அதனால் சக்தி உள்ளவனை ஆசிரிச்சிருந்ததுனால 5 பிள்ளைகளில் ஒரு பிள்ளைகள் கூட கொல்லப்படலை பாரத போரில். அதுதான் இந்த சொல்கிறார். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சேன ருத்தா அதிச்சிரம் சுச்சார்பிதா விமோச்சிதாகம் ச சகாத்மஜா விபோ தொயைவநாதேன முகுர் விபத்கணாத்து. அவள் என்னன்னா ஒரு தடவை விடுவிக்கிறதுக்கே 10 வருஷம் பொறுத்து தான் கிருஷ்ணன் வசுதேவ தேவிகை விடுவிச்சான். ஆனால் ஒவ்வொரு ஆபத்திலிருந்து பகவான் உடனே குந்தியினுடைய மைந்தர்களையும் குந்தியையும் ஆபத்திலிருந்து அடிக்கடி விடுவிச்சானான். அவருக்கு ஒரே ஆபத்து தான் வந்தது வசுதேவ தேவிக்கு. கம்சனால் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. அதை விடுவிக்கிறதுக்கு 10 மாதம் ஆச்சு, லேட் ஆகி போச்சு. ஆனால் தன் பெற்ற தாய் தந்தையான தேவகி வசுதேவரிடத்தை விட தன் பக்தியாகிய குந்தி இடத்துல தான் அபிமானம் அதிகமாக பகவானுக்கு. அதுவும் பாண்டவரிடத்தில் அர்ஜுனிடத்தில் அபிமானம் அதிகம். அதனால் நிறைய ஆபத்துக்கள் வந்தது யாருன்னா பாண்டவர்களுக்கு. ஆனால் ஒரு ஆபத்து கூட பாதிக்கப்படாமல் எல்லா ஆபத்துலேருந்தும் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் வசுதேவருக்கு தேவிக்கு வந்தது ஒரே ஆபத்து தான். அந்த ஒரு ஆபத்துலேருந்து கூட அவர்கள் காப்பாற்றப்படலை. அந்த 6 குழந்தைகளும் கொல்லப்பட்டார்கள். அதுதான் கிருஷ்ணனுடைய பாதுகாப்பு. கிருஷ்ணனால் பாதுகாக்கப்பட்டவர்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் வந்தாலும் ரட்சிக்கப்பட்டார்கள் பாண்டவர்கள். ஆனால் ஒரே ஒரு ஆபத்து வந்தது தேவிக வசுதேவருக்கு. அந்த ஒன்றுத்தில் கூட வசுதேவரை நாதனாக அடைந்ததுனால அவள் அந்த குழந்தைகள் ரட்சிக்கப்படவில்லை என்று தெரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் கிருஷ்ணனுடைய பெருமை, கிருஷ்ணனுடைய ரட்சணை. கிருஷ்ணனுடைய ரட்சணை இருந்தால் ஒரு சின்ன கடுகளவு கூட உனக்கு இழப்பு ஏற்படாது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். யதா ரிஷிகேஷ கலேன தேவகி கம்சன ருத்தாதிச்சிரம் சுச்சார்பிதா. அதுவும் நீண்ட நாள் பொறுத்து தான் விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் உடனே விடுவிக்கப்பட்டார்கள் பாண்டவர்கள் பல ஆபத்திலிருந்து. விமோச்சிதாகம் ச சகாத்மஜா விபோ தொயைவ நாதேன முகுர் விபத்கணாத்து. சரி, அப்படி என்ன உங்களை நான் விடுவிச்சேன் அத்தை அப்படின்ட்டு கிருஷ்ணர் கேட்குறார். அப்படின்னா ஆபத்துக்கு விடுவிச்சேன் என்று கேட்கிறார். அப்போ சொல்கிறார், ஒரு ஆபத்தா 2 ஆபத்தப்பா தொடர்ந்து சொல்கிறேன் கேளு. விஷான் மகாக்னே புருஷாத தர்ஷனாத் அசத் சபாயாம் வனவாச கிருச்சிதா மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ திரௌண்யஸ்திரதாஸ்ம ஹரே அபிரக்ஷிதா. கடைசியில் இந்த அஸ்வத்தாம விட்ட பிரம்மாஸ்திரத்திலிருந்து காப்பாற்றிருக்கியே. திரௌணினா துரோணபுத்திரராகிய அஸ்வத்தாம விட்ட அஸ்திரத்திலிருந்து காப்பாற்றிருக்கியே. முதல்ல என்னென்னா பீமனுக்கு விஷம் கலந்த மோதகத்தை கொடுத்தானா துரியோதனன். அந்த விஷத்தை பாதிக்கப்படாதபடி பகவான் நீ காப்பாற்றியிருக்கிறாய் முதல்ல. 2வது அறுக்க மாளிகளை போட்டு எரிக்க நினைச்சாங்க பாண்டவர்கள் துரியோதனாதிகள். ஆனால் அந்த அறுக்க மாளிகள் நெருப்பு எரிக்காதபடி அவர் சுரங்கப்பாதை மூலமாக தப்பிக்கும்படி வழி ஏற்படுத்தினார். அப்படி அறுக்க மாளிகையிலிருந்து காப்பாற்றினார். துஷ்டர்கள் நினைஞ்ச சபையில் திரௌபதியை மானபங்கப்படுத்த பார்த்தாங்க. அந்த சமயத்தில் அமோகமான சேலைகளை கொடுத்து அந்த இடத்துல காப்பாற்றினேன். அதுபோல் வனவாசத்தில் துர்வாசல் மூலமாக துன்பத்தை விளைவிக்க நினைச்சான் துரியோதனன்.
ஆனால் அங்கேயும் வந்து நீ ஒரு பருக்கை கீரை உணவு சாப்பிட்டு துர்வாசரை பயந்து ஓடும்படி செய்தாய், அங்கே காப்பாற்றணும். அங்கே பாம்புகள், பெரிய நகுஷன்ற பாம்பு வாயில் மாட்டிக்கொண்டிருந்தார்கள் பாண்டவர்கள். அப்போ வந்து ஒரு எளிர் வடிவத்தில் புகுந்து அர்ஜுனுடைய காண்டீபம் என்ற நாணை அறுத்து அந்த பாம்பு வைத்து கிழியும்படி செய்து பாண்டவர்களாகிய எங்களை ரட்சித்தாய். வனவாச கிருச்சுதா மிருதே மிருதே அநேக மகாரதஸ்திர விராடபுரத்தில் அடைக்கலம் புகுந்த பஞ்ச பாண்டவர்களாகிய நாங்கள் அந்த இடத்துல துரியோதனாதிகள் வாழ விடாமல் பசுக்களை அபகரித்தார்கள். அப்போ அர்ஜுனன் மூலமாக அவர்களை போர்க்களத்தில் தோற்கடித்து அந்த பசுக்களை மீட்டெடுக்கும்படி அனுகிரகம் செய்தாய் கிருஷ்ணா. அதுக்கப்புறமா பாரத போரில் அது எத்தனை அக்னி அஸ்திரம், எத்தனை வாயு அஸ்திரம், எத்தனை பிரம்மாஸ்திரம், எத்தனை நாராயணாஸ்திரம், பாப்பா எத்தனை பாசுபதாஸ்திரம், எவ்வளோ அஸ்திரங்கள்லாம் அவ்வளோ பிரயோகம் பண்ணாங்களே அந்த பாரத போரில் கௌரவர்கள்லாம். அத்தனை அஸ்திரங்கள்லேருந்து என் குழந்தைகளை விடுவிச்சு எத்தனை ஆபத்துக்களாகவே என் கதை முழுவதும் பார்த்தா பாரதம் முழுவதும் பார்த்தா பாண்டவர்கள் ஆபத்துக்களே, நிறைய விபத்துக்கள் வந்திருக்கு. இவ்வளவு ஆபத்துக்கள் இருந்து என்னை காப்பாற்றினியே கிருஷ்ணா, எங்களை காப்பாற்றினியே. இதுக்கு மேலே இன்னும் ஆபத்துக்கள் பார்த்தா எண்ணி சொல்லி முடியாது, இவ்வளோ ஆபத்துக்கள் தான் சொல்ல முடியாது. அவ்வளோ ஆபத்துக்கள். புருஷாத தர்சனாத்து பகாசுரன், இடும்பாசுரன்லாம் வந்தான் எங்களை கொல்றதுக்கு. ஆனால் பீமசேனனாகிய மனுஷனாக பிறந்த பீமனுக்கு ராட்சர்கள் அழிக்கக்கூடிய சக்தி எங்கேருந்து கிடைச்சிது? உன்னுடைய அனுக்கிரகத்தினால்தான் கிருஷ்ணா. அந்த மனுஷ மாம்சம் சாப்பிடக்கூடிய பகாசுரன், இடும்பாசுரன்லாம் ஜெயிக்க முடிஞ்சது பீமனால். எல்லாம் உன்னுடைய கிருபதான கிருஷ்ணா. ஹரே அபிரக்ஷிதா விஷான் மகாக்னே புருஷாத தர்சனாத் அசத் சபாயாம் வனவாச கிருச்சதா மிருதே அநேக மகாரதாஸ்திரதோ. கட்சியில் துரோணபுத்திரராக அஸ்வத்தாமா விட்ட பிரம்மாஸ்திரத்திலிருந்து எங்களை காப்பாற்றினியே. உன்னை போல ரட்சகன் உண்டா என்று சொல்கிறார். அம்மா உண்மைதாம்மா, உங்களுக்கு நிறைய ஆபத்துக்கள் வந்தது அத்தை, கொஞ்சம் ஆபத்துக்கள் இல்லை. இனிமேல்ட்டு உனக்கு நான் ஆபத்தே வராதபடி பண்ணுறேன், கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார். அப்பா தப்பா சொல்கிற நீ, ஏன் என்ன அத்தை? நிறைய ஆபத்துக்கள் வரணும், என்ன அத்தை இப்படி கேட்குற? விபதா சந்துன சஸ்வத் தத்திர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் யத்யாத் அபுணர்பவ தர்ஷனம். நிறைய விபத்துக்களே வரட்டும்னு நான் கேட்குறேன். என்ன அத்தை இப்படி கேட்குற? இவ்வளோ ஆபத்துக்கள் சொல்லியிருக்கேன், அதனால் இனிமேட்டு ஆபத்துக்களே வரக்கூடாதுன்னு கேட்பேன்னு பார்த்தா ஆபத்து வேணும்னு கேட்குறியே. அந்த நான் பக்கத்தில் 2 புள்ளி குத்துனா எங்களுக்கு ஆபத்து வரணும்னு அர்த்தம். அந்த புள்ளி குத்துறன்னா என்ன? விபதா சந்து நகன்னா எங்களுக்குன்னு அர்த்தம், என்னன்னா இல்லைன்னு அர்த்தம். விபத்துக்கள் வரக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு பதிலாக தெரியாமல் விபத்துக்கள் வேணும்னு தெரியாமல் கேட்டியா? நான் வேணா மாற்றிக்கிறேன் பிரார்த்தனையை, ஆனால் உனக்கு விபத்து இல்லாத பண்ணுறேன்னா. இல்லை நீ எத்தனை தடவை கேட்டாலும் சரி திருப்பி எனக்கு விபத்துக்களே வேணும்னு கேட்குறா குந்தி தேவி. ஏன்னா விபத்துக்கள் வந்தால் தான் உன்னை நான் நினைக்க முடியும் கிருஷ்ணா. நினச்சா நீ உடனே ஓடி வந்துடுவேன். உன்னுடைய தர்சனம் எனக்கு கிடைக்கும் கிருஷ்ணா. என் தர்சனத்தினால் என்ன லாபம்னா மீண்டும் ஒரு மாத கர்ப்பத்தை நான் பார்க்க மாட்டேன் இல்லையா? மீண்டும் ஒரு மாத கர்ப்பத்தில் நான் பிறக்க மாட்டேனே. மறுபிறப்பு இல்லாத தர்சனம் எனக்கு வேணும்னா, மறுபிறப்பு இல்லாத வைகுண்ட கோலத்தில் உன்னை தர்சனம் பண்ணாதான், வைகுண்டத்தை நான் தர்சனம் பண்ணணும்னா மீண்டும் ஒரு மாத கர்ப்பத்தில் நான் தர்சனம் பண்ணக்கூடாது. அப்படியேப்பட்ட மோட்சத்தை நான் தர்சனம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் எனக்கு விபத்துக்களே கொடு, அடிக்கடி விபத்துக்கள் கொடு, தத்திர அடிக்கடி விபத்துக்கள் கொடு. அதன் மூலமாக உன்னுடைய தர்ஷனம் கிடைக்கும். உன்னுடைய தர்ஷனம் கிடைச்சா எனக்கு மோட்சம் கிடைச்சிடும் அப்படின்னு கேட்குறா. விபதா சந்துன சஸ்வத் தத்திர ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் யத்யாத் அபுணர்பவ தர்ஷனம். இது ஸ்ரீதரர் வேற மாதிரி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆபத்துக்கள்லாம் எல்லாருக்கும் வர மாதிரி ஆபத்துக்கள் வரக்கூடாது. எந்த ஆபத்து வந்தால் நீ ஓடி வர வேண்டி இருக்குமோ அப்படியேப்பட்ட ஆபத்துக்கள் வரணும். உன்னுடைய தர்சனத்தினால நான் மறுபிறப்பு இல்லாத நிலையை அடைவேன் அப்படின்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஸ்ரீதரர் வியாக்கியானத்தில். இதுவும் கரெக்ட் தான். அந்த எத்துன்ற பதத்துக்கு மட்டும்தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் ஸ்ரீதரர். அந்த பதம் வியாக்கியானம் பண்ணதால் ஆனால் அர்த்தமே மாறி போச்சு. விபத்து ஒன்றுன்னு கேட்டால் எல்லாருக்கும் வர விபத்துக்கள் இல்லை. எந்த விபத்து வந்தால் நீ வர வேண்டி இருக்குமோ, அப்போ உன்னுடைய தரிசனம் கிடைக்குமோ அப்படியேப்பட்ட விபத்துக்கள் வரட்டும், அதை நான் வரவேற்கிறேன். ஏன்னா அப்படியேப்பட்ட விபத்து இல்லை, அதுதான் சம்பத்து. புரியுதா? உன்னுடைய தரிசனம் இல்லாமல் உன்னுடைய நினைவு இல்லாமல் இருக்கிற சம்பத்தெல்லாம் அதெல்லாம் விபத்து தான். சரிதா? அதனால்
உன்னுடைய தர்சனத்தை கொடுக்கக்கூடிய விபத்துக்கள் வந்தால் சந்தோஷம்தான் அப்படின்னு வரவேற்கிறாளாம் குந்தி தேவி. விபதா சந்துன சஷ்ப தத்ரத ஜெகத்குரு பவதோ தர்ஷனம் எச்சாத் அபுனர்பவ தர்ஷனம். சரி, நீ என்ன நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட, நல்ல சரி இந்த பிறவி தான் போயிடுச்சு, அடுத்த பிறவியாவது நல்ல உயர்ந்த பிறப்பில் பிறக்கணும், நல்ல ஐஸ்வர்யம் கிடைக்கணும், நல்ல பாண்டித்யம் வேணும், எல்லாமே என் கையில் வந்து கேட்குறவங்களாம் நிறைய பேர் இப்படி தான் கேட்குறாங்க. நல்ல உயர்ந்த குலத்தில் பிறப்பணும், அடுத்த பிறவியாவது நல்ல ஐஸ்வர்யம் வேணும், நல்ல அஷ்டமா சித்திகள் கைவர பெறணும், எனக்கு நல்ல பாண்டித்யம் நல்ல படிப்பு வேணும்னு கேட்பாங்க. எங்களை வந்து கேட்குறவங்க நல்ல அழகு வேணும்னு கேட்பாங்க, நல்ல செல்வம் வேணும்னு கேட்பாங்க. நீ என்ன நீ ஆபத்து வேணும்னு கேட்குற அப்படின்னு. அதெல்லாம் கேட்கலாம். அதெல்லாம் வந்துச்சுன்னா கூடவே கர்வமும் வந்துடும். உயர்ந்த குலப்பிரத்தில் வந்துனாவே சரி இவன் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு ஒரு இலக்காரம், தாழ்ந்த ஜாதிகளை பார்த்தா நம்மளுக்கு இலக்காரம் வந்துடும். ஏன்னா நம்ம உயர்ந்த குலத்தில் பிறந்துட்டுமே அப்படின்ற கர்வம் வந்துடும். அது வேணாம். ஐஸ்வர்யம் நல்ல அஷ்டமா சித்திகள் பெற்றோன்னா நான் யார் வேணாலும் சபிக்கலாம், யார் வேணாலும் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கர்வம் வந்துடும். அதனால் அந்த ஐஸ்வர்யம் ஈஸ்வர தன்மையும் எனக்கு வேண்டாம், அஷ்டமா சித்திகளும் எனக்கு வேண்டாம். இல்லை பணம் ஐஸ்வர்யம், பணத்தையும் ஐஸ்வர்யம் சொல்கிறோம், அது மாதிரி ஐஸ்வர்யம் பணத்திமிரு வந்துடும். அப்போ அந்த ஏழைகளை மதிக்க மாட்டேன், வேணவே வேணாம். ஜென்ம ஐஸ்வர்ய சுதக நல்ல படிப்பு தான், படிக்காதனை பார்த்தா இலக்காரமாக நினைப்பேன், மூர்க்கனை பார்த்தா. அதனால் அதுவும் வேண்டாம். ஏன் அந்த கர்வம்லாம் வந்துச்சுன்னா உன் நாமத்தை கூட சொல்ல தகுதியற்றவனா போயிடும், நீ என்னை தூர விளைக்கிடுவே, கிருஷ்ண பக்தி பண்ணவே முடியாதபடி பண்ணிவிடும். அந்த கர்வம் வந்துச்சுனாவே உடனே பகவான் தள்ள கொட்டுவான். கிருஷ்ண பக்தி ருச்சியோடு பண்ண முடியாது, கர்வம் வந்துச்சுன்னா, திமிர் வந்துச்சுன்னா. அதனால் சொல்கிறார், இவைகள்லாம் வந்தால் இது கூடவே நம்மளுக்கு கர்வமும் வந்துடும். ஜென்ம ஐஸ்வர்ய சுத ஸ்ரீபிகி, அழகு வந்துச்சுன்னா அந்த அழகு மேலே ஒரு கர்வம், அழகு இல்லாதவங்களை பார்த்தா இலக்காரமாக நினைக்க தோணும். இப்போது ஒரு சில பெண்கள்லாம் பார்த்துருக்கேன், கூந்தல் பெருசாக தான், தன்னுடைய கூந்தல் பெருசாக இருக்குது, சில கூந்தல் சின்னதாக இருக்கிறதுல பார்த்தா இலக்காரமாக பேசுவாங்க. அது ஒரு கிண்டல், அதில் ஒரு கர்வம் இல்லையா? அதனால் அழகு இருந்தாவே ஒரு கர்வம் வந்துடுது பத்தியா. அதனால் ஸ்ரீனா அழகுன்னு. அதனால் இவைகள்லாம் எனக்கு வேண்டவே வேண்டாம். இவைகள் இருந்தாலே கூட கர்வம் வந்துடும். மான மதஹா புமான் நைவ அர்ஹதி அபிதாதம் வைத்வாம் அகிஞ்சன கோச்சரம். இவைகள் இல்லாதவர்கள் ஏழப்பட்டவங்க இருக்கான் பத்தியா. ஆனால் இவைகள் இருந்தாலும் கர்வம் இல்லாமல் இருக்கான் பத்தியா. அது உன்னுடைய அனுகிரகத்தினால கர்வம் இல்லாமல் இருக்கலாம், இருந்தால் கூட அது யாரோ சில பேருக்கு தான். ஆனால் இதில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கர்வம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களால் உன்னை வழிபட முடியாது, உன் நாமத்தை கூட சொல்ல முடியாது. நைவ அர்ஹதி, அவர்கள் அருகதையற்றவர்களாக போய்விடுகிறார்கள் உன்னை வழிபடுவதற்கு. ஆனால் அகிஞ்சன கோச்சரம், எதுவுமே இல்லாதவங்களுக்கு நல்ல உயர்ந்த குல பிறப்பு இல்லை, நல்ல ஐஸ்வர்யம் இல்லை, அழகு இல்லை, படிப்பு இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்குது, கிருஷ்ண பக்தி இருக்குன்னா அவர்களால் சுலபமாக உன்னை அடைஞ்சிட முடியும். கோச்சரமாக சுலபமாக உன்னுடைய நாம கீர்த்தனம் பண்ண முடியும். அகிஞ்சன கோச்சரம், கிஞ்சன கொஞ்சம் கூட இந்த பொருள் இல்லாதவர்கள் ஏழைப்பட்டவர்களாக தன்னை வைத்து கொண்டிருக்கிறார்கள், எளிமையான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களால் மட்டும்தான் உன்னை சுலபமாக வழிபட முடியும், உன் நாமத்தை சொல்ல முடியும் என்று குந்திதேவி சொல்கிறார். ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபிகி ஏன மான மதக, அதில் உள்ள அபிமானத்தினால மதம் கர்வம் உண்டாயிடுமா. இவைகள்லாம் இருந்தாலே ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபிகி ஏதமான மத புமானு, இவைகள் இருந்தும் கர்வம் இல்லாமல் சில பேர் இருக்காங்கன்னா அது பகவத் அனுக்கிரகம் இருந்தால் தான். அது யாரோ ரேர், ரொம்ப யாரோ சில பேரால் தான் முடியும். 1-2 அப்படி கணக்கு விட்டு விரல விட்டு எண்ணிடலாம். அது யாரோ சில பேருக்கு தான் இருக்க முடியும், எல்லாராலையும் இருக்க முடியாது. ஏன்னா அந்த பணம் இருந்தாலே அந்த திமிர் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. பணம் இருக்கிற இடத்துல களி தோஷம் இல்லையா, 5வது இடத்த களி வந்து பணத்தை தான் கொடுத்தான், அதனால் கண்டிப்பாக அந்த திமிர் வந்துடும். ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபிகி, திமிர் வந்தாச்சா பகவான் வரமாட்டான், பகவத் பக்தி பண்ணுறது தகுதியற்றவர்களாக போயிடுறாங்க. ஆனால் இவைகள்லாம் இல்லாதவர்களால் சுலபமாக பகவான் நாமத்தை சொல்ல முடியும், பகவத் பக்தி பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறா குந்தி தேவி. ஜென்ம ஐஸ்வர்ய சுதஸ்ரீபிகி ஏதமான மத புமான் நைவார்கதி அபிதாதம் வைத்வாம் அகிஞ்சன கோச்சரம் அப்படி சொல்கிறா. இப்படி குந்தி ஸ்துதியோடு இப்போ நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். மேலே சில விஷயங்கள்லாம் இருக்குது குந்தி ஸ்துதியில் பார்க்கறதுக்கு, டைம் ஆகிடுத்து, நம்ம அப்புறம் பார்க்கலாம். ராம 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 ராம. ஒரே ஒரு ஸ்லோகம் மட்டும் பார்த்துடலாம், லேட் ஆகிட்டேன் எப்படி இருந்தாலும். சரி. நமோ அகிஞ்சன வித்தாய
அப்படி ஏது மற்றவர்களுக்கு என்னதான் சொத்து? நல்ல பணம் இல்லை, பொருள் இல்லை, அழகு இல்லை, படிப்பு இல்லை. அப்போ அவங்களுக்கு என்னதான் சொத்து தான்? பகவானே சொத்தா அவங்களுக்கு. ஏதும் இல்லாத அதெல்லாம் சொத்தா நினைக்காதவங்களுக்கு பகவானே சொத்தா இருக்கிறானா. அப்படிப்பட்ட பக்தர்கள் தான் இந்த உலக சொத்தை பெருசா மதிக்காம பகவானை யாரை சொத்தா நினைக்கிறானோ அவரில் அந்த பக்தர்களை பகவான் சொத்தா வச்சிருக்கானோ. நமோ அகிஞ்சன வித்தாய, எந்த விஷயத்திலையும் பட்டுதல் இல்லாதவர்களால் தான் பகவானை சொத்தாக அடைய முடியும். பகவானுக்கும் சொத்தா இருக்கிறான். ஆஹா, இன்னைக்கு நம்ம சத்சங்கம் நிறைய வருதே, நிறைய பேர் வராங்களே, இவன் வந்து சேர்ந்தான் பணத்தை என்ற மாதிரி அந்த பக்தர்கள் எண்ணுவானா. இன்னைக்கு எவ்வளோ பக்தர் கூட்ட வந்திருக்குன்னு பார்ப்பானா பகவான். அந்த பக்தர்களே சொத்தாக உடையவனா பகவான். நமோ அகிஞ்சன வித்தாய நிவிருத்தி குணவிருத்தையே. பகவானுக்கு குணவிருத்திகள் கிடையாது. முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவன் பகவான். யார் அந்த பகவானை உபாசிக்கிறார்களோ அவர்கள் இந்த முக்குணங்களில் மாயில சிக்காமல் தப்பித்து விடுகிறார்கள். அந்த குணங்களிலிருந்து விலகி விடுகிறார்கள். குணங்களில் போய் சிக்கிக்க மாட்டாங்க. நிவிருத்த குணவிருத்தையே ஆத்மா ராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக. ஆத்மான பகவான் தான். பகவானத்தில் ரமிக்கிறவர்கள் ஆத்மாராமர்கள். பகவான் தன் சொரூபத்தில் ரமிக்கக்கூடியவன். அவனிடத்தில் ரமிக்கிறதுனால நம்ம பக்தி பண்ணுறவங்க எல்லாமே ஆத்மாராமர்கள் தான். ஆனால் பகவானத்தில் ரமிக்கிறாங்க இல்லையா. ஆத்மாராமாய சாந்தாய கைவல்ய பதையே நமக. சாந்தினா பகவானால் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன்னா அவன் தான் சாந்தாய, சாந்த சொரூபி. மோட்சத்தை கிருஷ்ணனால் மட்டும்தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. அதான் கைவல்ய பதையே நமக. வேற தேவர்களால் அந்த அதிகாரம் கிடையாது. அப்படிப்பட்ட பகவான் அதனால காசிலேயே அந்த ராமநாம சொல்லி சிவபெருமான் மோட்சத்தை அளிக்கிறார். ஏன்னா கைவல்ய பதி அவன் தான். கைவல்ய பதையே நமக அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி விஸ்தாரமாக பார்த்தோம்னா சப்தாக முறையிலேயே முடிக்க முடியும். இது எங்கேயோ போய் முடியாது. பார்க்கலாம் பகவான் எப்படி சங்கல்பம் வச்சுறானா வச்சுக்கிட்டோம். சரி, பூர்த்தி பண்ணிப்போம். ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாம संकीर्तन की जय. श्रीमद् भागवत भगवान की जय. राम 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 राम. आंजनेय स्वामी की जय. सदगुरु महाराज की जय. सवर साधुमणि की जय. राम 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 राम. நிறைய நாமா சொல்லுங்க. நாமத்தினால்தான் பகவத் பக்தியில் ருச்சி ஏற்படும், பகவத் ருச்சி ஏற்படும், ராமாயணத்தில் ருச்சி ஏற்படும். நிறைய நாமா சொல்லுங்க. அவ்வளோவும் தபஸ் நல்லது. நிறைய நாம நிதியை சேருங்க. ராம 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 ராம. ஆஞ்சநேய சுவாமி ஜெய். ராம 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 ராம. அடிக்கடி பகவத் குணானுபவங்களை அனுபவிக்கிறதுக்கு பாகவதமும் படிங்க. பட்சண பக்தி வளரும். மேல் நாமா சொல்றதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ராம 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 ராம.